ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவே. ரெண்டு கையை மேல உயர்த்தி தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறுதளித்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே உதவாத எண்ணில் நீர் உறவானீரே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீரே. இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. எல்லாமே கண்ண மூடி சொல்லுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் ரெண்டு கையை மேல உயர்த்தி ஆண்டுக்கு நேராய் உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே நீங்க சீக்கிரம் வர போகிறீங்கப்பா. You are going to come very soon. எங்களை உடைத்து உருவாக்கி தம்மை போல மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்ல எண்ணத்தோடு ஒவ்வொரு ஞாயிறும் எங்க மத்தியில் இறங்கி வரீங்க ஆண்டவரே. எங்கிட்ட பேசுறீங்க ஆண்டவரே. இதை சிலர் நம்பாமல் இருக்கலாம். என்னுடைய ஊழியர் எனக்கு தெரிஞ்சு நிலைமையை தெரிஞ்சுதான் அதை பலிப்படுத்தி பேசுறாரு. சிலர் you are so stubborn. உங்களை மாற்றிக்கொள்கிற வார்த்தைகள் பலிப்படுத்தி வந்தபோது கூட அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இன்னும் கடினமான உள்ளத்துல வாழ்கிற அருமை சகோதரியே, ஆண்டவர் சொல்றார், உன்னை நீ கடினப்படுத்திக் கொண்டுக்கிற நாட்களை நானே உன்னை கடினப்படுத்துவேன். நான் கடினப்படுத்தும் போது நீ மனம் திரும்ப வாய்ப்பு இல்லாமலே போயிடும். பார்வோன் ஒரு காலத்துல அவன் தன்னை கடினப்படுத்தி கொண்டான். ஆனா நாட்கள் கடந்து போகும், நான் அவன் உள்ளத்தை கடினப்படுத்தினேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ வார்த்தை வந்த போது கூட இது எனக்கல்ல, இது வேற யாருக்கோ என்று தப்பித்து ஓடி இன்னும் உன் வாழ்க்கை திருத்தி கொள்ளாமல் சீர்படுத்தி கொள்ளாமல் இன்னும் தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்துக்குள்ள வராதபடி இருக்கிறபடியால உன் நிலைமை இன்னும் மோசமாய் மாறப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்றார். Today is the right time for you to repent. உன் கல்லான உள்ளத்தை உடைக்க தேவ ஆவியானவர் விரும்புகிறார். அந்த கல்லான உடைத்து தேவ வார்த்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு உள்ளத்தை தேவன் தந்து, நீ ஏற்றுக்கொள்ளும் போது இழந்ததை அத்தனையும் திருப்பி தந்து உன்னை தேசத்துக்கு வெளிச்சமாய் மாத்த தேவன் விரும்புகிறார். என் அருமை பிள்ளை, நல்ல உள்ளம் தலைக்கு மேல கையை தட்டி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றி செலுத்தலாமா? Oh, we worship you. Thank you, Lord. வாரி ஸ்நேகம் உடைத்திடும் என்னை, கல்மனம் மாறி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாறி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்புடன் நின்று. காலங்கள் தோறும்
பேசுங்க ஆண்டவரே, நீர் பேசுகிறவர். ஆண்டவரே, சபைக்கு வருவது காரணமே கரையும் குறையும் காற்றி எங்களை பக்கம் இழுத்துக் கொள்வது மாத்திரமல்ல, உம்மை போல மாறிவிட வேண்டும் என்றுதான். சபை ஒரு கல்லூரியாக, சபை ஒரு மனிதனை மாற்றுகிற இடமாக, மனவாளின் இதய துடிப்பை காட்டுகிற இடமாக நீ மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்குரிய வார்த்தைகள் வரும்போது கல் நஞ்சமாய் அநேக வாரங்கள் கடந்து போயிருக்கிறோம். இந்த வாரம் அப்படி இருக்காதபடிக்கு தேவன் பேசுவதை நான் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்கிற பிள்ளைகள் இங்கே இருப்பார்களானால் தேவன் அவரோடு கிரியை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். பிரியமானதல்ல, நீர் வைத்ததை மாத்திரமே பேச உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல தலைக்கு மேலே கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. ஆமென், அல்லேலூயா. பக்கத்தை கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, இயேசு சீக்கிரம் வர போறார். அதனால் நீங்களாக இருக்காதீங்க. சொல்லுங்க, நீங்களாக இருந்ததெல்லாம் போதும். இன்னியாவது உங்கள் அப்பா போல மாறுங்க. எந்தப்பா? உங்கள் அப்பா சொல்லுங்க, எந்தப்பா? அல்லேலூயா. நான் கொஞ்சம் அந்த நார்த்து தமிழ்நாடு பக்கம்லாம் போனால் ஒரு கெத்தாக இருப்பாங்க எல்லாரும். அவங்கள பார்க்கும்போது கெத்து. அவங்க என்ன தான் மைக்கேல் போட்டிருந்தாங்க கூட ப்ராக்கெட்டில் நாடார்னு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கெத்தே அவங்க நாடார் என்பது தான். அது யார் கற்றுக் கொடுத்தது? அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் எங்கள் அப்பா அது கற்றுத்தரல. எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரியம், இந்த ஜாதி அந்த ஜாதி இல்லடா, நீ பரிசுத்தமான ஜாதி. அல்லேலூயா. ஆகையால் உங்கள் தகப்பனை பிரதிபலிக்கிறவர்களால் நீங்கள் மாற வேண்டும். யூ கெட்டிங் மை பாயிண்ட்? இனி நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு. எத்தனை பேருக்கு இது பயத்தை உண்டாக்குறது தெரியல. உங்களுக்குள்ளே இதுதான் கெத்து, இதுதான் தைரியம். என்னில் நான் அல்ல, என்னில் இயேசு. கிழிஞ்ச சட்டை போட்டாலும் கூட கிழிஞ்ச சட்டை போட்டவன் இயேசுவை காட்ட முடியும். வரலையே, நான் திரும்பி சொல்கிறேன், காரில் போகிறவன் இல்லை, கிழிஞ்ச சட்டை போட்டவன் கூட இயேசுவை காட்ட முடியும். ஏன்னா திருநெல்வேலி, அதே திருநெல்வேலியில் பிரசங்கம் 6 மாதம் ஓடுது. மிஸ்டரிக்காக வண்டியை வாகனம் வேணும்னு சொல்லி ஐயர்வார் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி உள்ள இருக்கிற எவனோ காரில் யாரும் உதவி செய்யலை. புரிஞ்சுக்கொள்ளுங்க, செஞ்சுருப்பாங்க சில பேர். ஆனால் அந்த பிரசங்கத்தை 6 மாதமாய் கேட்டுக்கொண்டது பிச்சைக்காரன். ஊழியக்கார் வெளியே போகிறார், கூப்பிட்ற ஐயா அப்படின்னு. அப்பா இப்போ தானே போட்டு போனோம்ப்பா உனக்கு. இல்லை அதுக்குள்ள வாங்க, ஒன்றா நீங்கள் போட்டிங்க, இப்போ நான் உங்களுக்கு போட போகிறேன் வாங்க இன்னைக்கு விட்டு கூப்பிட்டு காசு தரான். அவருக்கு என்ன பிச்சைக்காரனை கொடுக்க போகிறான். எவ்வளோ பார்க்குதுல? 1.5 லட்சம் ரூபாய்க்குது ஐயா. இப்போ எனக்கே டவுட்டு, உள்ள இருந்த பிச்சைக்காரனா வெளியே இருந்த பிச்சைக்காரனா? உள்ள இருந்தவன் தான் பிச்சைக்காரன், படுவும் பிச்சைக்காரன். சீப்பு எப்போ பார்த்தாலும் ஆண்டிட்டு பிச்சை கேட்குறதே இருக்கு. தக்காளி இல்லை, வீட்டில் முட்டை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கோழிக்கறி இல்லைன்ட்டு பிச்சை கேட்டே வாழ்ந்துட்டோம் ஐயா. இதுக்கு மேலாவது பிச்சை எடுக்காதீங்க. ஆமாம், அவரே ஃபீல் ஆகிடுறார் ரொம்ப. சர்ச்சுக்கு உள்ளே வந்தாலே சில பேரை பார்த்து ரொம்ப ஐயோ இந்த அம்மா வந்துட்டாங்கப்பா, போன வாரம் இந்த அம்மா இந்த பெட்டிஷன் கொடுத்துச்சு, பாட்டிக்கு பெட்டிஷன், இந்த வாரம் லைட் பில் பெட்டிஷன், அடுத்த வாரம் காருக்கு பெட்ரோல் பெட்டிஷன், இஎம்ஐ பெட்டிஷன் கொடுத்து 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 உன் மேலே அவர் ஒரு பெரிய பெட்டிஷன் கொடுக்க போகிறார். கேஸ் ஃபைல் பண்ண போகிறார் உன் மேலே. சார் அல்லேலூயா. என் தேவையே சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். என் என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றுங்க சொல்ல மாட்டேன், இதயமே சொல்லுங்க. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். என் என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றுங்க சொல்ல மாட்டேன், இதயமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பனே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பனே, என் சொந்தமே. இந்த வான பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான், இந்த உயிர்களில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வான பூமியாவும் ஆளும் தெய்வம் நீங்கதான், இந்த உயிர்களில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, சொல்லி சொல்லி கைப்பிடி சொல்லுங்க. பொய் பேசாதீங்க. பக்கத்தை பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் பொய் பேச மாட்டார்கள்,
பாடலை பொய்யாய் பாடுவார்கள். 8:30 மணிக்கு ஏஞ்சிட்டு அதிகாலை எத்தனை மணிக்கு ஏஞ்சி, இது கிறிஸ்தவத்தில் என்ன சொல்றது, ஒரு பெரிய வேஷம். செய்யாததை செஞ்சது போல, பேசாததை பேசுறது போல. நம்ம வாழ்க்கையில் ஒழுக்கமே இருக்காது. அந்த ஒழுக்கத்துக்கு நடிப்பு காட்டலாம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஒழுங்காக பாடு. இதுக்கு மேலே நீ தேவையை சொல்லக்கூடாது. என்னது அது? அதாவது உயிரே கொடுத்துட்டாருன்னு வசனம் சொல்லுது. பிச்சை ஒரு அரிசிக்காக சக்கரைக்காக வந்திருக்கீங்க ஆண்டுகிட்ட. வெக்கமா இல்லை? உங்களே இல்லை, அவங்க வராங்களே அந்த கேஸுகள். நீங்கள் கோமா பார்க்காதீங்க என்ன. வெக்கமா நமக்கு வைக்கல, அதுக்காகவா? எங்கள் வாழ்க்கை மாறணும்ப்பா. இதெல்லாம் வந்துட்டு எங்கள் பெங்களூரில் ஒரு பெரிய திருட்டு நடந்துச்சு. கண்டுபிடிக்கவே முடியல திருடனை. கண்டுபிடிக்க எப்படி தான் வந்தான்? கோட்டை போட்டு உள்ளே போயிடறான் திருடன். கோட்டை போட்டு அவனை பிடிக்கிறாங்க. இஸ் எஜுகேட்டட் மேன். அவனுக்கு என்ன படிச்சுக்கிறப்பா? ஐ ஆம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கேன் யூ பிலீவ்? எந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய ஹேண்ட்பில் போட்டு ஆசீர்வாத பெருவிழா, எவ்வளோ ஆசையாக ஓடுறோம் பாட்டாடா. மிஷனரி பெருவிழா, கர்த்தருக்காக ஓடணும், உழைக்கணும், வேலையெல்லாம் விட்டு வரணும். இதெல்லாம் யாருமே நினைக்கிறதே இல்லை இன்னைக்கு. ஏன்னா மிஷனரியாக இருந்த ஒரு காலம் போயிட்டு இன்னைக்கு குள்ளநரிகளாய் அநேக பேர் எழுப்பி கொண்டுக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அந்த குள்ளநரி மேலே கூட நெருப்பை ஆண்டு போட்டுட்டு வரானார். அந்த குள்ளநரி கூட இயேசுக்காய் மிஷனரியாக எழும்புவதில் சந்தேகமே இல்லை. ஆமென். இந்த ஒரு பொழப்பை விட்டுட்டு பிரசங்கம் பண்ணுற அவர்களும் கூட டிவியில் வரும் பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆனால் முடித்த பிறகு அக்கௌண்ட் நம்பர் வருது பார்த்தீங்களா? கில்லாடிங்கப்பா. அக்கௌண்ட் நம்பர் போட்டு என்ன அழகாக வாங்குறாங்க உங்கள்கிட்ட. என்ன அழகா கடன் வாங்குவதில்லை, கடனை கொடுக்குற இயேசு தான் பிரசங்கம் பண்ணிட்டு அடுத்து கருதி கடை கேட்குறாரு. டிவி நடத்த முடியல. இந்த எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? யார் கற்றுக் கொடுத்தா? யோசிச்சு பாருங்களேன். யார் கற்றுக் கொடுத்தா? கொடுங்கள், உங்களுக்கு இன்னும் ஆண்டு உயர்த்துவார். உயர்த்துவதுனால தான் கொடுக்குறீங்களா? வெக்கமா இல்லை நமக்கு எல்லாருக்கும்? இல்லைப்பா, எனக்கு உயிர் கொடுத்துருந்தா தான் நான் ஆசை கொடுக்குறேன். எனக்கு உயர்வு கொடுக்குறாரு இல்லையோ இயேசு, எனக்கு பிச்சை போட்டுக்கிறாரு. எனக்கு உண்டானது எனக்கு அல்ல, எனக்கு உண்டானது அவருக்கு என்பதை உணர்ந்து கொடுக்குறேன். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சிவகாபாஸ். இந்த வானம் பூமியாவுமால் தெய்வம் நீங்கதான், உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவுமால் தெய்வம் நீங்கதான், உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றுக்க சொல்ல மாட்டேன். இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பனே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பனே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவுமால் தெய்வம் நீங்கதான். சொல்லுங்க. இந்த வானம் பூமியாவுமால் தெய்வம் நீங்கதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு. உட்கார் ப்ளீஸ், பி சீட்டட். உட்கார் உட்கார் உட்கார். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. என்ன டான்ஸே ஆட வைக்கலாம், சில பேர் அந்த யோசனை உட்காருங்களா? நான் பாட்டு பாடுவேன், உங்களுக்கு விருப்பம் தான் திருப்பி ஏஞ்சி நிற்கலாம். சரி, அடுத்த பாட்டு பாடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன டயர்டாகிற மாதிரி தெரிஞ்சு அதான் உட்கார வச்சேன். மேபி இஃப் ஐ சிங் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா நில்லுங்க. அப்புறமா நம்ம ஆக்ஷன் பண்ணுவோம். ஓகே? தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, காணிக்க பாட்டில் காணிக்க ஆயிடுச்சுல்ல. அல்லேலூயா. சரி, கையெல்லாம் இருந்துச்சுன்னா கையில் தட்டி நல்லா பாடுங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி காசு இருக்கும், நாளைக்கு காசு இல்லாமல் போயிடும். ஏன்னா மாதம் ஆரம்பத்தில் இந்த ஜாலி இருக்கும், அதுக்கப்புறம் காலி ஆகிடும்.
ஃபஸ்ட்டு மாதம் ஆரம்பத்தில் சந்தோஷம் பொங்கும், அதுக்கப்புறம் மாதம் முடிவில் சந்தோஷம் பொங்காமல் போயிடும். ஏன்னா மாதம் ஆரம்பத்தில் காசு நிறைய இருக்கும், மாதம் முடிவில் இதயம் யாருக்கு தெரியும்னு பாட்ட ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் எல்லா நேரத்திலும் நம்ம சந்தோஷமாக காரணம் எங்களுக்கு வருகிற ஆதாயத்தை வைத்தல்ல, எங்கள் கூடவே இருக்கிற இயேசு நிமித்தை தான் சந்தோஷமாக. அல்லேலூயா. அது உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீங்க. அதான் திரும்பி சொல்றேன், கிழிஞ்ச சட்டையை போட்டால் கூட நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அதனால் அடுத்த வாரம் கிழிஞ்ச சட்டை போட்டு வந்துடாதீங்க ப்ளீஸ். சொல்ல வரேன், திஸ் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், த இம்பார்ட்டன்ட் இஸ் சம்திங் எல்ஸ். ரொம்ப முக்கியமானதை மறந்துட்டோம், முக்கியம் இல்லாததுக்கு அதிகமான கவனத்தை செலுத்தி விட்டோம். அதனால் ஒரு பெரிய வீழ்ச்சி. ஆமென். சரி பாடுவோமா? தம்பி, தங்கத்தை கேட்கல வைரத்தை டீதான். இதுதான் என்னுடைய மியூசிக் டேரக்டர் கற்றுக் கொடுத்தாரு. எந்த காடு எனக்கு தெரியாது, அண்ணன் சொல்றது ஒரே தான், சுடுகாடு தான் தெரியும், மீதி எல்லாம் 1 2 3 go. கொஞ்சம் எப்படி யாரும் ஏஞ்சிக்கல, ஒருத்தர் ஏஞ்சாங்க, 2 பேர் தான் ஏஞ்சிங்க. சூப்பர். 1 2 கொஞ்சம் எப்படி இருங்க. இந்த ஸ்டெப் பண்ணும்போது தான் பாஸ்ட் முதுகுவலி போயிடுச்சு. அதான் எல்லாரும் பண்ணீங்கன்னா முதுகுவலி எல்லாம் போயிடும். ரெடியா? முதுகுவலி மாற்றல, பிபி சுகர்லாம் கீழே போயிடும். ஆமென். 1 2 3 go. come on. நல்லா come on. yeah. சூப்பர். சொல்லுங்க. தங்கத்தை கேட்கல, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கல, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார். 1 2 3 go. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கல, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சொல்லுங்க, யார் அவரு? என்ன இயேசுவே, என்ன இயேசுவே, என்ன இயேசுவே, என்ன இயேசுவே, என்ன இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசு. 1 2 3 go. தலைக்கு மேல அடுத்த ஸ்டெப். எப்படி? வெரி குட். அடுத்த ரிங்காரிங் ரோஸ். ரெடியா? 1 2 3 go. என்ன பிரச்சனை? நாங்கள் எல்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்த மாதிரி, நீங்களாம் ரொம்ப புத்திசாலிங்க மாதிரி. என்னம்மா ரொம்ப டீசென்ட்டோ? தாங்காது உடம்புக்கு இதெல்லாம். ப்ளீஸ் இப்படியெல்லாம் இருக்காதீங்க. இப்படியே நின்னீங்கன்னா மாலையை போட்டு தேங்காய் உடைச்சிருவேன். சரியா? கொஞ்சம் ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறது போல் டீசென்ட் இல்லாமல் இருக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் குழந்தை போல. என்ன எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? குழந்தைங்க மாதிரி. பிரதரை மட்டும் தான் நல்லா டான்ஸ் ஆடுறாரு. எவ்வளோ ஆனந்தம் பாருங்க அவருக்கு. எல்லாரும் சி, இட்ஸ் நாட் அபவுட் மீ. ஏதோ ஆடுற மறந்துக்கிறோம், ஓகேவா? நம்ம மற்றவங்க போல் வேறு மாதிரி ப்ரோ போல் ஆடல, இல்லை டீசெண்ட் ஆடுங்க, டீசெண்டாக ஆடலாம். ரெடியா? ஒரே சுற்று, எல்லாம் சுற்றினோம். பாஸ் சொல்லிட்டாரு, ஃப்ரீ செகண்ட்ஸ் ஃப்ரீ பிரதர். அவர் சொன்னார் டீ குடிக்கும் போது 2:30 மணி வரைக்கும் நீங்கள் போகலாம், ஃப்ரீ, ரொம்ப ஃப்ரீ. பாஸ்ட்டு அவ்வளோலாம் வேணாம் பாஸ்ட்டு, நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண இருக்கேன். இல்லை நீங்கள் 2:30 மணிக்கு போய் தான் ஆகணும் பாஸ்ட்டு, அவ்வளோலாம் ஆகாது. இப்போ 2:30 மணி கன்ஃபார்ம். பயந்துடாதீங்க, சீக்கிரம் முடிச்சிடும். சீக்கிரம் முடிக்கணும், எல்லாம் சுற்றணும். ரெடியா? 1 2 3 go. தரர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 ர
தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். 1 2 3 go. தாய் உன்னை மறந்தால் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை மேல் கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை மேல் கண்மலை மேல் நிறுத்திடுவார். யார் அவரே? எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த Come on everybody. 1 2 எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசு. பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவாயை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவாயை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. 1 2 3 எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த மறுபடியுமாய் எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. நல்ல கையை தட்டி உட்காருங்க. ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க. பக்கத்து கை பிடிச்சி மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, இயேசு சீக்கிரம் வர போறார். ஓகே. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வந்தேன். கவனமாக கேளுங்க. எனக்கு இயேசுனா பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. த ரீசன் வாய்ஸ் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை பார்த்த பிறகு அது ஒரு பெரிய காரணம். கிறிஸ்தவத்தில் இவர்கள் பிரதிபலிக்கவில்லை என்ற ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்காம இருந்ததுனால எனக்கு ஆண்டு வருவதற்கு கிறிஸ்தவர்களே தடையாக இருந்தாங்க. பிறகு நாட்கள் கடந்து போயிட்டு தென் அட் த ஏஜ் ஆஃப் 16 எங்கள் தகப்பன் என்னை பெற்ற அப்பா இறந்துட்டார். 7வது பிள்ளை இருக்கும்போதே ஒரு வேளை சாப்பாடு இருக்கும், அடுத்த நாள் சாப்பாடு இருக்காது. இப்படி தான் பயங்கர வறுமையின் கோட்டைக்குள் தள்ளப்பட்டு ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு 16 வயதில் இருந்த பிறகு ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் லீடர், ஐ வாஸ் ஆர்எஸ்எஸ் லீடர். இந்த பைபிளில் காலில் மிதிச்சுக்கிறேன். இப்படி இருந்த எனக்கு பிடிக்காமல் இருந்த கிறிஸ்தவத்தை எப்படி ஏற்றுக்கொண்டேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேபி நான் நடுவில் என்னோட சாட்சி சொல்கிறேன். எங்கள் தாய், எங்கள் அக்காலாம் ஆண்டு வந்துட்டாங்க. நான் மட்டும் தான் வராதபடிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்னுடைய மதத்தில் நான் தீவிரமாக இருந்ததுனால எப்படியோ தேவன் நல்லவர். நான் பாடினது போல் நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார். ஆமென். எனக்கு தமிழ் எழுத படிக்க வராது. நான் பெங்களூரியன், தமிழன் தான். ஆனால் இப்போ தான் தமிழ் அப்படின்ற, அப்போல்லாம் தமிழ் அப்படின்னுவோம், வாழைப்பழம் அப்படின்னுவோம், இப்போ வாழைப்பழம் அப்படி வருது. யாருப்பா என்ன மாதிரி பேசுறது? சாரி. ஓகே 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 சரி ரைட். தென் ஆண்டரண்டே வந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வறுமையில் வாழ்ந்ததுனால ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்கள் அம்மா சில வீட்டுக்கெல்லாம் என்னை கூட்டிட்டு போவாங்க. சபைக்கு போது கொஞ்சம் நான் ஆதங்கப்பட்டேன், கொஞ்சம் அவமானமாக இருந்தேன். ஏன்னா நான் இருந்த வழி வேறு, பெரிய பெரிய பல்லக்கிகளை செய்து கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக நான் வாழ்ந்ததுனால என்னுடைய குழு இருந்தபடியால், எனக்குன்ற ஒரு தனி டீம், தனி ஆர்கனைசேஷன் இருந்ததுனால அதை விட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டபடியால் வெளியே போகுது கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. கூச்சம் என்று சொல்வதை காட்டிலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்ன ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்று ஒரு பயத்தோடு சபைக்கு போகாமல் நான் வீட்டு ஜெப கூட்டத்துக்கு போகிறது வழக்கம்.
அங்கே போகும்போது அநேக சாட்சி நேரம் என்று வரும்போது அநேக சாட்சியை சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை செய்தார், எனக்கு இது கொடுத்தார், நல்லது, தவறல்ல, செய்தார். அப்போ என்னுடைய காரியத்தையும் கூட நான் ஆண்டவர் சமூகத்தில் வைத்தேன். ஆண்டவரே, இத்தனை காரியங்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விண்ணப்பத்தை வைத்தேன். என்ன விண்ணப்பம்? எனக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, நான் உங்களுக்காக ஊழியம் செய்கிறேன். என்ன கேட்டேன்? நல்ல சாப்பாடு கொடுங்க. அநேக இப்போ விண்ணப்பம்லாம் வந்திருப்பீங்க. சில புதுசாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் செய்கிறார், நான் செய்வதில்லை என்று நான் இங்கே சொல்லலை. ஆண்டு உங்கள் முகத்தை பார்க்கல, உங்கள் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வர அநேக உள்ளத்தில் காயத்தோடு வந்திருக்கலாம். யூ ஆர் ஹியர் வித் அ பெயின், வலியோடு வந்திருக்கலாம். உங்கள் கணவனுடைய காரியத்தை கண்டு வேதனையோடு வந்த சில சகோதரிகள் கூட இங்கே இருக்கிறீர் என்று ஆண்டவர் உணர்த்துறார். என்னுடைய கணவன் மாற மாட்டானா என்ற எண்ணத்தோடு போராட்டத்தோடு பல ஆண்டுகள் ஆயிற்று. ராஜு பிரதர், உங்களுக்கு தெரியாது என் குடும்ப சூழ்நிலை, ரட்சிப்பின் பாதை வருமா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன். அந்த காத்திருப்பு என்னால் இதுக்கு மேலே முடிய மாட்டேதான், ஃபெடப்பாக இருக்கேன், நான் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கேன்னு சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கலாம். அதையும் ஆண்டு நிறைவேற்ற வல்லவர், அதையும் செய்வார், சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீங்க என்றால் அதிகமான முக்கியத்தை அதுக்கு தராமல் நான் சொல்கிற இந்த காரியத்துக்கு முக்கியத்தை கொடுக்கும்போது அது உங்கள் வாசலை தட்டுவதில் சந்தேகமே இல்லை. கை தட்டவே இல்லை. புரிஞ்சுச்சா? ஏதோ ஒரு இடத்துல நிரந்தரமாக இல்லாததை அதிகமாய் தேட ஆரம்பித்த போது ஒருவேளை அது வந்திருக்கலாம், அது வராமல் போயிருக்கலாம். வந்தவர்கள் நிரந்தரமாக இல்லாததை தேடி போய் அனுபவித்தவர்களின் நிலைமை எனக்கு நல்லா தெரியும். வீடை தேடி போனாங்க, வீடு வந்துருச்சு. கல்யாணம் வேணும்னு சொன்னாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. பிள்ளை வேணும்னு சொன்னாங்க, அதுக்காக சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணி பிள்ளையும் ஆண்டு கொடுத்துட்டாரு. பெரிய வீடும் வந்துடுச்சு. ஒரு கார் இல்லை, 2-3 கார் உடையவர்கள் வீட்டுக்கு போகும்போது ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுவேன். ஆனால் கண்ணில் தண்ணியோடு என்ன ஒரு கேள்வி கேட்கும், ராஜு பிரதர், ஐ எம் நாட் ஹாப்பி, எனக்கு சந்தோஷம் இல்லை. நான் சொல்ல, பிரதர், ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதே தேடி போன சம்டைம் காட் அலவுஸ். நான் சொல்கிறேன் பாருங்க, தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஆண்டு விட்டுடுவார். தானே உனக்கு வேணும், எடுத்துன்னு போட 30 வெள்ளிக்காசு தானே வேணும் உனக்கு, கொடுத்தாரு யூதஸ்க்கு. காட் அலவுட், காட் டிட் நாட் ஸ்டாப். சொல்கிற பாருங்க, சும்மா வசனத்தை வச்சு ஏமாற்றிக்காதீங்க. இதயத்தின் வாஞ்சி நிறைவேற்றுவார் சொல்லி உங்களை நீங்கள் வஞ்சித்திடக்கூடாது, உங்களை நீங்கள் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. காட் அலவுட். 30 வெள்ளிக்காசு தானே உனக்கு வேணும், போ. நடந்தது என்ன? லேண்டு தானே வேணும், வாங்கு லேண்டை. நடந்தது என்ன? எந்த லேண்டை வாங்கினானோ, எந்த காலத்தை வாங்கினானோ அது அது ரத்த நிலமாய் மாறிவிட்டது. ஆசீர்வாதமானது அல்ல. ஆண்டு விட்டு விலகி போன பிறகு கூட காட் அலவுஸ், பர்மிட்ஸ். யூ வாண்ட் திஸ், வாங்கிக்கொள். அது உனக்கு சமாதானம் கொடுக்குமா என்பதை அன்றைக்கு காட்ட மாட்டார். நாட்கள் கடந்து போன பிறகு எந்த படுக்கை நீ 1.5 செலவு பண்ணியோ அங்கே உனக்கு தூங்கவே முடியாது. எந்த காரை நீ வாங்கினியோ ஆசையாய், சி காராடான்னு சொல்லி வேதனைப்படுவேன். எந்த பில்டிங்கை நீ கட்டினியோ, அடைச்சு இந்த பில்டிங்கில் இருக்கிறதே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குன்னு சொல்லி நிம்மதியற்றவனாய் மாறி விடுவாய். அதனால தான் சொல்கிறேன், நிரந்தரமானதை தேடி அலையாதுங்கள். நிரந்தரமானது ஒன்று உண்டு, நித்தியமானது ஒன்று, அதை தேடுவன் பாக்கியவான். அதை தேடி கண்டுபிடிக்கிறவன் பாக்கியவான். மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்து விடாதே. நல்ல தலைக்கு மேல சிவகாசி பட்டாசை போல கையை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்துங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. மண்ணான உடம்பு, மக்கி போன எலும்பு, நாரி போகும் இந்த நரம்பு. மண்ணான உடம்பு, மக்கி போன எலும்பு, நாரி போகும் இந்த நரம்பு. மனிதாய வீம்பு, இயேசு ராஜாவை நம்பு. மனிதாய வீம்பு, இயேசு ராஜாவை நம்பு. மண்ணான உடம்பு, மக்கி போன எலும்பு, நாரி போகும் இந்த நரம்பு. சொல்லுங்க. மனிதாய வீம்பு, இயேசு ராஜாவை நம்பு. மனிதாய வீம்பு, இயேசு ராஜாவை நம்பு. வேஷத்தை போட்டு அழுகிறான், மன சஞ்சலத்திலே அவன் வாழ்கிறான். வேஷம் போட்டு தின அழுகிறான், மன சஞ்சலத்திலே அவன் வாழ்கிறான். ஆஸ்தியை பவனியில் சேர்க்கிறான், யாருக்கு சேரும் என்று தெரியல. ஆஸ்தியை பவனியில் சேர்க்கிறான், யாருக்கு போகும் என்று தெரியல. கோட்டும் சூட்டும் பேட்டும் நாட்டும் உன்னை
காப்பாத்த கூடுமோ? கொட்டும் சுட்டும் பேண்டும் நாட்டும் உன்னை காப்பாத்த கூடுமோ? இன்னும் தெரியல, இன்னும் அறியல, இயேசுதான் வழி என்று புரியல. இன்னும் தெரியல, இன்னும் அறியல, இயேசுதான் வழி என்று புரியல. மண்ணான உடம்பு, மக்கி போன எலும்பு, நாரி போகும் இந்த நரம்பு. மண்ணான உடம்பு, மக்கி போன எலும்பு, நாரி போகும் இந்த நரம்பு. மனிதாய விப்பு, இயேசு ராஜாவை நம்பு. மனிதாய விப்பு, இயேசு ராஜாவை நம்பு. கவனமாக கேளுங்க. பல ஆஸ்தி உடையவர்களின் மரணம் எங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாகவே அமைத்திருக்கிறது. சமீபத்தில் பல அமைச்சர்கள் மரித்து போனார்கள். பல அமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், 10,600 புடவை உடையவர்கள், பல கோடி உடையவர்கள். கடைசியாக அவர்கள் கிடைத்தது 6 அடி. அவர்கள் மேலே விழுந்தது தேசிய கொடி. அந்த தேசிய கொடி கூட ஒன்று கொடுக்க மாட்டான் ஒருத்தனும். அதாவது இங்கே பாருங்க, எந்த பூச்சியை பேகன் ஸ்ப்ரே பிடிச்சி சாவடிக்கிறீங்களோ மண்ணுக்கு போகும்போது அதே பூச்சிக்கு நீ உணவாய் மாறி விடுவாய். இந்த உடம்புக்கு எத்தனை ஃபேஸ் கட்டு, எத்தனை ஆடம்பரம். அச்சோ அச்சோ அச்சோ. என்னதான் பண்ணாலும் உனக்கு ஒரு நாள் வயசாகும். ஒரு நாள் நீ மண்ணுக்கு போவ, வருத்தத்தோடு போவியம்மா. அதுதான் சொல்ல வரேன். நிரந்தரம் இல்லாததுக்கு அதிகமான செலவு செய்து, நேரத்தை செலவு செய்து, நித்தியமான காரியம் என்னோடு வருவதில்லை என்று தெரிந்த போது கூட இதுதான் வேண்டும் என்று அடன் பிடிக்கும் போது, யூ மைட் பி வெரி ஸ்டபன். இதுதான் நான் சாதிக்க வேண்டும். ஐயா, அது உன்னுள்ளே வந்த ஒரு எண்ணம் அல்ல, யாரோ மூலியமாய் நீ அடைந்து கொண்ட எண்ணம். அது உன்னுடைய கனவல்ல, யாரோ வாழ்க்கையில் நீ பார்த்ததுனால அதை உன் கனவாய் நீ மாற்றிக்கொண்டாய். தவறு அல்ல, தானாய் வருவது. ஓகே, ரைட். தானாய் வருமானால் அதில் நான் சந்தோஷப்படுகிறேன். நீ எதிர்பார்க்காமலே உன்னை அது தேடி வருமானால் அது எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட நீ அதுக்கு கண்களை வைக்க மாட்டீங்க. நீங்கள் தேவனுக்காக மட்டும் வாழ்வீங்க. அது என்ன வந்தாலும் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல என்று வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் நிரந்தரமில்லாததை ஒன்றை தேடி அலையும் போது, அது தேவன் தடை செய்த போது கூட அதை புரிந்து கொள்ளாமல் அதையே நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அனுமதிப்பார். ஆண்டவர் அனுமதித்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை அடைந்தாலோ அன்றைக்கு ஒரு நாள் யோசித்து, ஐயோ இதுவா, இது வந்த பிறகுதான் என் வாழ்க்கை நிம்மதியே போனது என்று நீங்கள் அழுவீர்கள். யூதஸை நான் வேதத்திலிருந்து காட்ட வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 30 வெள்ளிக்காசுக்காக அவன் அலைந்தான். 3 வருஷம் இருந்த யூதஸ். யோசித்து பாருங்களேன், 3.5 years நான் இயேசுவை பார்க்கலப்பா. விவேகானந்த சுவாமி சொல்றார், நான் இயேசு நஸ்ரனாகி இயேசு நான் பார்ப்பேனானால் என் இதயத்தின் ரத்தத்தை எடுத்து அவர் காலை நான் கழுவேன். விவேகானந்த சுவாமி, நாங்கள் இயேசுவை பார்க்குற அந்த பிரசனத்தை அனுபவிக்கிறோம். அந்த ஆவியான அன்பை ருசித்தவர்களாக அந்த கல்வாரி காட்சியை நாங்கள் பார்க்கவில்லை. இயேசுவோடு 3 ஆண்டு அமர்ந்து படுத்து சாப்பிட்டு அந்த அழகான அப்பாவி முகத்தின் பிரசங்கத்தை கேட்டபோது கூட ஒருத்த மனம் திரும்பாமல் கல்லிருதயமாய் தன்னுடைய பலவீனத்தை மாற்றிக்கொள்ளாமலே அவரின் பின்பற்றினவன் தானே யூதஸ். You might be the same person in the church. You might be coming here for 3 years. You are here in the church for 3 years. You are here worshiping God. But still you have a nature that is ungodly. ஒரு குணம் உன்னண்ட உண்டு, அது தேவனுக்கு விருப்பமில்லாத குணம். உன்னுடைய ஒரு சுபாவம் உண்டு, அது தேவன் அருவருக்கிற காரியம். நீ தேடுற சில காரியங்கள் அது தேவனுக்கு பிடிக்காம காரியம். But still you wanted that. You want to achieve that. You want to somehow bring that. But end of the day, that thing which you ran for, எதற்காக நீ தேடி ஓடினாயோ, எதற்காக நீ நாடினாயோ அதை அடைவாய். ஆனால் அந்த காரியம் உன் வாழ்க்கையில் இருந்த நிம்மதி கொலைத்துவிடும். அது 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 அந்த நிம்மதியை சாகடிக்கும் என்றுதான் ஆண்டவருடைய ஆவியான இந்த நாளில் உணர்த்துகிறார். யூதஸ் அப்படிதான் செய்தான். மத்தாயு, லூக்கா, மார்க், யோவான்ல சில காரியம் அவனுக்கு எழுந்தார் கூட. ஆனால் அதே லூக் கொஞ்சம் விவரமாய் அவனை பற்றி எழுதுவதை நீங்கள் கவனித்துதான் ஆக வேண்டும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதுகிற புத்தகம். அந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கு இந்த வசனங்கள் ஆதாயமாய் மாறும். வாசிக்கலாம். 1 அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் எழுதின அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். தலைகீழாக. இதெல்லாம் யாரு? யார் யூதஸ்? இயேசுவின் வார்த்தை கேட்டு வீட்டை விட்டு வந்தவன் தான். நான் சொல்றேன்,
பயங்கர டேலண்டட் பர்சன் அவன். ஐம் டெல்லிங் யூ, ரொம்ப ஸ்கில்டுயா. he was really talented. ரொம்ப திறமை உள்ளவன். ஆசை இருந்துச்சு, ஆண்டு பின்னாடி வரணும்னு எல்லாமே ஆசை இருந்துச்சு. ஆனால் தனக்குள்ள ஒரு உலக ஆசை இருப்பதை தெரிந்த போது கூட அதை மேற்கொள்ளாதபடிக்கு 3 ஆண்டு இயேசுவோடவே நடந்தபோது அவனுடைய நிலைமையை நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஏன் இயேசு அவனை காப்பாற்றவில்லை? உன்னையும் அவர் காப்பாற்ற மாட்டார். இதுதான் நேரம். இங்கிருந்து வருகிற வார்த்தைகள், நீ தனிப்பட்ட முறையில் படிக்கிற வசனங்கள் உன்னண்டை பேசும்போது நீ திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பை தெய்வன் தந்து கொண்டே இருப்பார். 3 ஆண்டு அவனுக்கு வாய்ப்பை தந்தார். உங்களுக்கு எத்தனை ஆண்டு எனக்கு தெரியவில்லை. God is giving you chance. You need to come out of the worldly desire. You need to come out of the worldly desire. அந்த உலகத்தரமான ஆசைகளை விட்டு நீ வெளியே வராமல் போனால் உன்னுடைய நிலைமை மோசமாய் மாறிவிடும் சகோதரா. It will become very worst. அநீதியின் கூலினாலே, தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு கூலி, தேவன் நியமிக்கப்படாத ஆசீர்வாதம், நீயாகவே போராடி வாங்கி கொண்ட ஒரு ஆசீர்வாதம், நீயாகவே போராடினாய், நீயாகவே அதற்காக உழைத்தார். தேவனண்டை கேட்கவில்லை, தேவனண்டை முறையிடவில்லை. தாவீது கேட்கிற, ஆண்டவரே யுத்தத்துக்கு போகணுமா போன்றார். தாவீது கேட்கிற, இங்கே போகணுமா போன்றார். நீங்க வேதத்தில் போய் திரும்பி பார்க்கலாம், போன்ற ஆண்ட சத்தத்தை கேட்டு தீர்க்கதரிசிகள் மூலியமாக சத்தம் வந்த பிறகு, பர்மிஷன் வந்த பிறகு அவன் யுத்தத்தில் கால் வைக்கிறான். அது தேவனுக்கு செய்த பணி. God allowed him. ஆனா அதே தாவீது எண்ணும் போது, கவுண்ட் பண்ணும்போது சாத்தான் அவனை வஞ்சித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவனை வஞ்சித்தான். வஞ்சித்த போது இது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாது. தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவன் தானே. அதற்குரிய தண்டனை, கான்சிக்வன்ஸ் என்ன என்பதை வேதத்தில் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. பரிதாபமான நிலைமை. தேவ பிள்ளைகளே, கவனமாய் கேளுங்கள். Don't run which God is not liking. Don't go for it which God has not given for you. You can fight, you can go and take it by your strength, but the end it will be a tragic disaster. அது ஒரு பெரிய வீழ்ச்சியாய் மாறிவிடும் என்பதுதான் தேவன் இந்த காலை வேளையில உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற எச்சரிக்கையான சத்தம். அநீதியான கூலி, தேவன் விருப்பமில்லாத கூலி, தேவ சித்தத்தின்படி வாங்காத அநியாயமான சம்பளங்கள், தேவ விருப்பமில்லாதபடிக்கு வாங்கின பணங்கள், ஏமாற்றி பொய் பேசி வஞ்சித்து நீ பெற்றுக்கொண்டு அதையே நீ உலகத்துக்கு பிரம்மாண்டமாய் காட்டலாம். ஆனா முடிவோ அது மோசமாய் முடிந்துவிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நல்ல கைக்கு உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. Thank you Lord. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நாதானி ஸ்நேகம் பெருகட்டும் எண்ணில், நாதானி ஸ்நேகம் பெருகட்டும் எண்ணில். என்னை காண்புவோ உம்மை காணட்டும், என்னை காண்புவோ உம்மை காணட்டும். என்னை தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அப்ப என்ன சொல்ல வரேன்? சபை உன்னை உருவாக்குகிற இடம். பணம் வேணுமா? திருப்பதிக்கு போங்க. பணக்கார கடவுள் அவர் தான். நான் போயிருக்கிறேம்மா, அதுதான் சொல்றேன். ரகசியம் கண்டுபிடிச்சுங்க. ஹேய், தப்பா இயேசு முடிவு பண்ணிடாதீங்க. திருப்பதிக்கு போங்க. நான் இஸ்லாம் தேசத்துக்கு குவைட்டுக்கெல்லாம் போயிருக்கும்போது, பெரிய பணக்கார கண்ட்ரி,
அங்கே சில கிறிஸ்தவ பிலிப்பியர்களை பார்த்தேன். பிலிப்பீன்ஸ், they have converted themselves to Islam. why? லோன் வாங்கியிருப்பான், கொடுக்க முடியாது. அந்த லோனை தீர்த்து கொள்வதற்காக தன்னை அந்த மதத்துக்கு ஒப்பு கொடுத்த எத்தனையோ பேர் நான் பார்க்குறேன். யூ வாண்ட் மணி? சில பேர் சொல்கிறீங்க, பிரதர் பணத்தை பற்றியே பேச நிறைய சர்ச்சுக்கு நான் அங்கே போயிடுறேன், அங்கே போயிடுறேன். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் உயர்த்துவார், உனக்கு கோல்டு கொடுப்பார், உனக்கு காரை கொடுப்பார். என்ன வாக்குத்தத்தம், என்ன வாக்குத்தத்தம் இல்லையா? ப்ராஸ்பரிட்டி டீச்சர்ஸ் ப்ரீச்சர்ஸ், தனக்கு இச்சை காதுகள் இச்சையாக இருக்கிறபடிக்கு சில போதர்களை இவர்களே தெரிந்து கொள்வார்களாம் இல்லையா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இல்லாததை நான் தேடி அலைமோதி அதற்காக எத்தனை உழைப்புகளை நான் செய்து அதை பெற்றுக்கொண்ட போது இந்த கன்க்ளூஷன் நிம்மதி வந்திருக்கா? அதான் நான் உங்களுக்கு கேட்குறேன். நிம்மதி இது கொடுக்குமா? ராஜு என்ன சொல்றீங்க? வீடு தப்பு இல்லை, திரும்பி சொல்லிடுறேன். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் யுவர் பிளெஸிங். தவறாக என்னை புரிந்து கொள்ளக்கூடாது. அது வரட்டும். நான் என்ன சொல்கிறேன்? லெட் இட் கம். வந்தாலும் ஸ்தோத்திரம், வரவில்லை என்றால் கூட ஸ்தோத்திரம். உனக்கு வரக்கூடாது ஆத்திரம். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வந்தாலும் இப்படி பண்ணலாம். வந்தாலும் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றித்தார். சந்தோஷம். இப்ப வரவில்லை என்றால் என் இதயம் கொண்டு போயிடுவேன். யாரும் சத்தமா இல்லையா? ஏன்னா ஆவிக்குரிய பாடல்லே சோகமான பாடல். தேடு சோர்ந்து போகாதே மனமே. தேடு. நான் என்ற கொடுத்தாலும் சந்தோஷம் பொங்கு, கொடுக்கவில்லை என்றால் கூட சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றித்தார். சந்தோஷம் என்னில் பொங்கு. 1 2 3 go. சந்தோஷம் பொங்கு, சந்தோஷம் பொங்கு, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குது. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ரட்சித்தார், நான் நாடி பாடுவேன். எவ்வாறு மாறியாரே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 கமான். என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. இப்போ ஒரே எக்ஸசைஸ் பண்ணலாமா? என் உள்ளம் பொங்கி பொங்கி 5ஆவது தடவை அப்படி ஏன் உட்காந்துடணும். ரெடியா? ஓகேவா? ரெடியா? எல்லாரும் ரெடியா? பாரு பிரதர் ரெடி ஆயிட்டாரு. இப்படி நீ ஏன் சீக்கிர மாதிரி தெரியல, என்ன விட்டுடு, டிஸ்டர்ப் பண்ண. அம்மா ரெடி ஆயிட்டாங்க. ஐயோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உட்காந்துட்டு அப்படி ஏன் உட்காந்து. ரெடியா? உட்காருங்கம்மா, நான் சொல்லி தர மாதிரி. ரெடியா? என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுது. ரட்சித்தார், நான் நாடி பாடுவேன். யாரு? என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழி. என் உள்ளம் பொங்கி 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 வழியுது. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. சூப்பர். உங்களுக்கு நீங்களே கேட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்போ என் மேட்டுக்கு வரேன். சோறை கேட்டேன். என்ன கேட்டேன்? சோறு கேட்டேன். ஆண்டுகிட்ட வந்த பிறகு இருந்த சோறும் போயிடுச்சு. எப்படி இருக்குதுல்ல? சூப்பர் ராஜு பிரதர். இருந்த சோறும் போயிடுச்சு. என்ன பாட்டு பாடியிருப்பேன்? சத்தியமாக பாடல. எனக்கு அப்போ நிறைய கிறிஸ்தவ பாட்டு தெரியாது. அப்போ உடனே எனக்கு ஃப்ளாஷ்பேக் போகுது. யார் பாட்டு பாடியிருப்பேன் தெரியுமா? ஏன் பிறந்தாய் மகனே. உடனே ஏன்பா ஆண்டுகிட்ட வந்த ஒன்று தானே கேட்டேன். எத்தனை பேர் சாட்சிக்கு சொன்னாங்க, வீடு கொடுத்தீங்க, பிள்ளை, எனக்கு சோறு கொடுங்க. ஏன்னா குப்பை தொட்டு சாப்பிட்டு வளர்ந்தவன் நான். எனக்கு நல்ல சோறு கொடுக்குற என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆண்டவரே? சின்ன வயசுலேயே சண்டை பிரச்சனை, திட்டு நம்ம கல்யாணத்தை போய் சாப்பிட்டேன். அந்த நல்ல சோறு கொடுங்க, கொடுக்கல. 2006 என் பாவங்கள் போக்குவது யாருக்குமே எனக்கு இப்போ கூட யாருக்கும் கேட்டார். நானும் திரும்பி பார்த்தா கொஞ்சம் வெக்கமே நினச்சேன். திரும்பி பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியும் 2 3 பேர் தான் கைத்தூக்கிருப்பீங்க. ராஜு பதை யாருக்குமே தெரியாது. என் ஆண்டு என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா?
ஒரு அறைக்குள்ள வைத்து என்னை உடைத்து உருவாக்கி கொண்டிருந்தார். ஆண்டு டீலிங்கே வேறமா, குறையின் மத்தியில் தான் கரையை அகற்றுகிறவர். என்ன இப்படி கை தட்டுறீங்க? குறையின் மத்தியில கரையை அகற்றுகிறவர். அல்லேலூயா. அல்லாண்டு எனக்கு புரியவில்லை, எனக்கு இது தெரியவில்லை. கடினமான பாதை தான். ஏன்னா எங்களுக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுக்க யாருமே இல்லை. இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு கிராஸ் தட் ஜர்னி. இட் வாஸ் வெரி பேத்தட்டிக், ஃபில்ட் வித் பெயின் அண்ட் ஆக்னி. சின்ன வயசு, யாருமே எங்கள் அப்பா யாராவது ஊழியத்தில் இருந்தால் தெரியும், ஒன்றும் புரியவில்லை, பிளாங்காக இருந்தது. நாளைக்கு நிலைமை என்ன என்பதே தெரியவில்லை. ஐ கேவ் மை லைஃப் டு காட். முழு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் என்ன நடக்க போகுது, எங்கே நாளுக்கு ஒரு காரியமே எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி ஃப்ராங்க், ஐ எம் வெரி ஹானஸ்ட், ஐ எம் ஸ்டாண்டிங் இன் த புல்பிட். நான் கொஞ்சம் ஆனஸ்டாக இருக்க விரும்புகிறேன். இதுதான் இன்னைக்கு ஏதோ ஒரு மாயத்தை சொல்லி உங்களை நான் கர்த்தர் பக்கம் இழுக்க விரும்பவில்லை. என்னை ஆண்டவர் உடைத்து உருவாக்க என்பது நன்றாய் புரிந்து கொண்டேன். 2009க்கு மேலே கொஞ்சமாக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை வித்தியாசமாக செய்யும் போது என்னோட தனிப்பட்ட உபவாச ஜெபத்தில் நான் அப்போ கேட்டேன், ஆண்டவர் எதற்கு இத்தனை காரியங்கள் என் வாழ்க்கையை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஆண்டவர் சொன்னார், டாய் நான் உன்னை பசியாக நீ உன்னை வச்சதுனால தான் இன்னைக்கு உங்கள் ஊரில் 500 பிச்சைக்காரங்க சாப்பாடு போடுறடா. இல்லைனா போட்டிருப்பியாடா? சத்தியமாக போட்டிருக்க மாட்டான் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டுக்கு தெரியும், எங்கள் அப்பா சுப்பிரமணி த கிரேட் இஸ் 1ஆம் நம்பர் கஞ்சி பிஸ்னாரி, எங்கள் அம்மா காளியம்மா இஸ் 1ஆம் நம்பர் கஞ்சி பிஸ்னாரி, மிஸ்டர் சுப்பிரமணியம் கஞ்சி பிஸ்னாரி, மிஸ்ஸஸ் சுப்பிரமணியம் கஞ்சி பிஸ்னாரி, அவங்க இருவருக்கு பிறந்த ராஜுவும் 1ஆம் நம்பர் கஞ்சி பிஸ்னாரி. இந்த எண்ணத்தை இந்த குணத்தை வைத்துக்கொண்டு எப்படி ஐயா ஆண்டுக்கு நான் ஊழியம் செய்ய முடியும்? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாத? உங்கள் அப்பா யாருன்னு தெரியும் தானே? உங்கள் அம்மா யாருன்னு தெரியும் தானே? அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா நான் கனப்படுத்தணும்ப்பா, ஆனால் எங்கள் அம்மாவை கனப்படுத்தணும்ப்பா. நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் சத்தியமாக எங்கள் அப்பா கேட்டுருங்க வேணாப்பா, எனக்கு ஏசப்பா கேட்டுரு வேணும்ப்பா. வேணாம்மா, சத்தியமாக உங்கள் அம்மா போல ஆகிடாத, உங்கள் அப்பா போல சத்தியமாக மாறிடாத. நீங்கள் மாற வேண்டியது இயேசுவை போல. ஏன்னா அவரை போல தகப்பன், அவரை போல் நல்ல குணமுடையவர்கள் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவன் இயேசுவோடு இருந்தபோது கூட வாய்ப்புகள் கிடைத்தது. மலை பிரசங்கத்தை கேட்டான், திருமணத்துக்கு போனான், எங்கெங்கேயோ போனான், பிரசங்கத்தை கேட்டு வாழ்ந்தவன் வளர்ந்தவன். அப்பா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். இயேசு கூடவே ஒரு மனிதன், அது பொறுப்பாளி, அது ஒரு ட்ரெஷரர். அதுதான் பெரிய வேதனை ஐயா. இவன் திறமை உள்ளவன் தான் என்பதில் சந்தேகமே இல்லை. He was very brilliant man because God had given him to maintain the money. He was given a responsibility because he was an intelligent man. நீ திறமை உள்ளவன் என்பதனால் தான் கர்த்தர் உன் கையில பணத்தை கொடுத்தார். 3 ஆண்டுகள் அவன் மாற்றிக்கொள்ள தன் உள்ளத்துல அந்த காரியத்தை இடம் கொடுக்கவே இல்லை. நடந்தது என்ன? அவன் விழுந்தான், செத்தான். அவன் அநீதியான வாங்கின பணத்தில் லேண்டு வாங்கினான். ஹலோ லேண்ட் ஓனர்ஸ், உங்கள் லேண்டுக்கு நான் விரோதி அல்ல, ஆனால் நீங்கள் பண்ணுற பிராண்டுக்கு தான் நான் விரோதி. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் யுவர் லேண்ட், பட் ஐ எம் அகெயின்ஸ்ட் யுவர் பிராண்ட். ஆர் யூ காட்லி மேன்? இஸ் யுவர் பிராண்ட் ஜீசஸ் ஆர் இஸ் யுவர் பிராண்ட் சேட்டன்? விச் பிராண்ட் டு யூ ஃபாலோ? ரீபாக்கு, நைக்கி, என்ன ஆடிடாஸ், பூமா, இதெல்லாம் நல்லது தான். அப்படி பூமாவை காட்டலாம், அப்படி ரீபாக்கை காட்டலாம், அப்படி ஆடிடாஸை காட்டலாம், பேண்ட்டை தருது ஜாக்கியும் நீ காட்டலாம். ஹலோ, இதெல்லாம் அல்லமையா. மை பிராண்ட் இஸ் ஜீசஸ். அல்லேலூயா. என்னுடைய பிராண்ட் ஜீசஸ். எத்தனை பேர் இந்த பிராண்ட்ல வர போறீங்க? சத்தவல்லியே, தலைக்கு மேல சிவகாசி பட்டாசு. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவன் ரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தமல்ல. எனக்கு எல்லாமே, எல்லாமே இயேசு. எல்லாமே இயேசு. 1 2 3 எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. சொல்லுங்க, எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. சத்தமா, எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு. 1
லா 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 லா. La 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 la. Hey, hey, hey. La 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 la. இப்படிதான் நம்மளுடைய வைஃப் ஆண்டு உடைத்து உருவாக்கி நம்முடைய விருப்பத்துக்கு நேராய் நம்மளை சில தள்ளிவிடலாம். நீங்கள் கவனித்திருக்கணும், இது தேவனுடைய தந்த காரியமா? நான் ஏன் சொல்ல வரேன், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். நான் உண்மையாகவே தேவனுடைய நீதிக்காய் ராஜ்யத்துக்காய் நான் தேடுகிறேனா, அதற்காக நான் தாகத்தோடு வந்திருக்கிறேனா என்பதை நீங்களே உங்களுக்கு மதிப்பெண்களை போட்டுக்கொள்ளுங்கள். நான் தேவனை தேடின காரணம் என்னை ஆண்டு மாற்ற வேண்டும் என்பதுக்காக. என்னை ஆண்டு மாற்ற வேண்டும் இந்த உணர்வு வந்திருக்கா? தேவன் யூதஸை அழைத்த காரணம் அவனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற வேண்டும் என்பதற்காக. 3.5 years he was with Jesus but he missed Jesus. கூட இருக்கலாம், சபைக்கு வரலாம், சபையோட அங்கத்தினராய் நீங்கள் மாறலாம், ஏன் சபையில் ஊழியத்தில் கூட இருக்கலாம், பட் யூ கேன் ஸ்டில் மிஸ் ஹெவன். எங்கள் பரலோகத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அநேக காரியங்கள் உண்டு உண்டு சகோதரா சகோதரி உண்டு. அவர் வரும்போது பாஸ்டர் சொன்னது போல ஒரு கொலைகாரன் இருந்தானாம். அந்த கொலைகாரனுக்கு ஒரு லாயர் இருந்தாராம். லாயர் எப்பெல்லாம் அவன் கொலை செய்கிறானோ, எப்பெல்லாம் ஒரு கிரிமினல் ஆக்ட் செய்கிறானோ, அப்பொழுது இந்த லாயர் மூலியமாய் பெயில் கெடுத்து அவன் வெளியே வந்து விடுவான். he will come out. ரொம்ப ஈஸியாக வந்துடுவான். திருப்பி பிரச்சனை பண்ணுவான், லாயருக்கு ஃபோன் பண்ணுவான், லாயர் என்னை போலீஸ் பிடிச்சிக்கிறாங்க, திருப்பி லாயர் போவாராம், பெயில் மூலியமாக வெளியே கொண்டு வரான். பயங்கர பலவிதமான காரியங்கள் இப்படி சிக்கும்போது அந்த லாயர் இவனுக்காக மன்றாடி அவனை காப்பாற்றிருக்கிறார். ஒரு நாள் பயங்கரமான பிரச்சனை சிக்கும்போது லாயர் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்கவே இல்லையா, யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அனுப்புகிறான், கிடைக்கவே இல்லை. அப்போது லாயர் இல்லாமல் போட்டதுனால பல லாயர்கள் இருந்தபோது கூட யாருமே இவனுக்கு வக்கால் கொடுக்க வரவில்லை. கோர்ட்டில் இவன் நிற்க வைக்கிறாங்க. அன்றைக்கி இவனுக்கு நியாய தீர்ப்பு. கோர்ட்டில் நிற்க வைக்கும்போது எந்த லாயர் இவனுக்கு லாயராக இருந்தாரோ அதே லாயர் அங்கே ஜட்ஜாக உட்காந்து கொண்டுக்கிறார். ஜட்ஜாக உட்காந்து கொண்டுக்கிறார். உடனே இவனுக்கு சந்தோஷம், ஹேய் நம்பால் தான்பா ஜட்ஜாக்கிறாரு, இப்போ ரொம்ப ஈஸியாக முடிச்சிருச்சுப்பா. உடனே தீர்ப்பு எடுத்துக்கிறார், தூக்கு. கண்ணில் தண்ணியோடு, சார் நான் தான் உங்கள் கிளைண்ட். அவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற வரைக்கும் நான் லாயராக இருந்தேன்ப்பா, உனக்கு மன்றாடினேன், டைம் முடிஞ்சிருச்சு, நான் இப்போ நியாயாதிபதி. ஐ cannot plead for you. நான் உனக்காக மன்றாட முடியாது. வேதம் சொல்கிறது நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறாரா. ஆனால் அதே ஆண்டவர் சீக்கிரமாய் நியாயாதிபதியாய் வர போகிறார். அதே ஆண்டவர் சீக்கிரமாக. அதனால இந்த உலக காரியங்கள், நீங்கள் நாடி தேடி அலைகிற காரியங்கள் அலைமோதி நீங்கள் தேடி அலைந்து பெற்றுக்கொண்டால் கூட அது உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல. நீங்கள் தேட வேண்டியது ஆண்டவரை, நீங்கள் நாட வேண்டியது ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இதை 2 கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லோ. இன்ப இயேசு ராஜாவே நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். சொல்லுங்க, மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா, கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா, கூட்டத்தில் நான். அல்லேலூயா. லூக்கா எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர் மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி,
பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன், என் கையில ஒரு 1000 ரூபாய் வந்துச்சுன்னா அந்த 1000 ரூபாய் எதற்கு என்று முதலாவது ஆண்டு சமூகத்தில் வந்து கேட்டுட்டீங்கன்னா நீங்க பிழைத்துக் கொள்வீங்க. எப்படி சொல்ல வரேன் தெரியுமா? 5000 பேருக்கு ஆண்டு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அநேக காரியங்கள் அந்த பிரசங்கத்தில் ஆண்டு பேசியிருப்பார். உங்கள் எதிரியை நேசிக்க வேண்டும், நீங்கள் ஏழை கொடுக்க வேண்டும், இதெல்லாம் சொன்ன பிறகு 5000 பேர் உணவில்லாமல் பசியோடு போவதை கண்ட ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி அனுப்பப்பா, எவங்கிட்ட சாப்பாடு கொண்டு வா போய் பார்த்து சொல்லும்போது, ஆண்டரை எப்படி எடுத்துட்டு வந்தால் கூட எப்படி ஆண்டர் 10 சில பேர் அந்த அந்த குறையை சொல்லும்போது கூட, ஆனாலும் அநேகரை போய் தேடி கேட்டபோது ஒருவரும் தான் எடுத்துக்கொண்டு வந்த அந்த டிஃபன் பாக்ஸை காட்டவே இல்லை. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுங்க. செல்ஃபிஷ் சொல்லுங்க, செல்ஃபிஷ். கரெக்டா இல்லையா? எவ்வளோ பேர் பிரசங்கம் பண்ண, எவ்வளோ பேர் பிரசங்கம், 5000 பேர் பிரசங்கம் கேட்டாங்க, 5000 people. ஆனால் அதிலே பாருங்க, ஒரு சின்ன குழந்தை. யார் கேட்டது? ஏசப்பா கேட்டாரா? அவனுக்கு தெரியும் ஏசப்பா கேள்வி எது கொடுத்தாலும் அது அவருக்காய் வைத்துக் கொள்ள மாட்டார், அது பிறருக்கு கொடுத்து விடுவார் என்பதை நன்றாய் அறிந்த ஒரு நல்ல குட்டி பையன். என்ன இப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆமேன்னு அல்லேலூயா, ஒரு கை தட்டு எதுவுமே வரலையே. அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை தேவன் என்று கொடுக்கும்போது அதை 5000 பேருக்கு அவர் பரிமாறி கொடுத்தார். இதுதான் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. That is the character of Jesus. அவர் நாங்கள் அல்ல, அவர் அல்ல, அவர் உன்னை நினைச்சு வாழ்ந்தார். ஐயா, உனக்குள்ள அந்த இயேசுவின் ஆவி இருக்கும்போது நீ உன்னை நினைத்து அல்ல, நீ பிறருக்காய் வாழ வேண்டும் என்று தான் தேவன் விருப்பாம். அதனால தான் பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. அல்லேலூயா. இப்போ பொருளாசை என்று ஒரு 1000 ரூபாய் வரும்போது உடனே பொருளை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்குமானால் அது பிசாசு கொடுத்த எண்ணம். 1000 ரூபாய் கையில் வந்த உடனே அப்பா கிட்ட போய் காட்டுங்க, அப்பா கிட்ட காட்டுங்க. நான் முதல் தடவை வெளி தேசத்துக்கு போகும்போது, ஃபர்ஸ்ட் டைம் வெளி தேசத்துக்கு போகும்போது ஒரு பெரிய ஆனந்தம் தான். ஏன்னா எல்லாரும் என்னை பார்த்து கேலி பிரகாசமாக ஒரு காதை சொல்லுவாங்க, ராஜுபதர் சிடியை போட்டிங்க, ஃபஸ்ட் ஆல்பம் போட்டிங்க, 2 ஆல்பம் போட்டிங்க, 3 ஆல்பம் போட்டிங்க, பாரு 1 ஆல்பம் போட்டுவெல்லாம் பாரு கார் வச்சுங்கிறான். இவர் 3 ஆல்பம் போட்டு கூட இவர் ஒரு காரம் இல்லை. ஏன்னா தேவனுடைய சாபம் அப்படின்னு காதில் விழுந்துச்சு. இவர் எல்லாரும் திட்டுறாருப்பா, இவர் கண்டிக்கிறாருப்பா, இவர் பாவத்தை பற்றியே பேசுகிறாருப்பா, இவர் வாயிலேருந்து ஆசீர்வாத வார்த்தை வர்றதில்ல, கிளைம் பண்ண மாட்டேன்றாரு, கிளைம் பண்ண மாட்டேன். எனக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் கேட்டதுனால நானும் எப்படியாவது கிளைம் பண்ணிடுவோம், கிளைம் பண்ணிட்டு பிறகு அப்புறமா ப்ரொக்ளைம் பண்ணுவோன்ற முடிவெடு தான் நான் கிளைம் பண்ண போனேன். கிளைம் பண்ணுவதுக்காக நான் வெளி தேசத்துக்கு போயிருக்கும்போது நல்ல ஒரு காணிக்கை வந்தது. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பயே மண்டல டர்ன் அப்படியே கால்குலேட் பண்ணோம், நம்ம இந்தியன் ரூபீஸ்க்கு 18 அப்படியே மைண்டில் வந்துருச்சு. சின்ன ஒரு ஆல்டோ கார் வாங்கிடுவோம், கார் ஓட்ட தெரியாது, ஆல்டோ கார் வாங்கிடுவோம். அப்படி போய் வந்தோடனே ஆண்டவரே போகும்போது 1 ரூபாய் தொடாதரா அப்படின்னாரு. 1 ரூபாய் கூட நீ, ஆண்டவரே என்னப்பா என்ன நீங்க சொல்றீங்க, 1 ரூபாய் டச் பண்ணாத. சரி பிடிக்காம நான் கீழ்ப்படிந்தேன். என்ன சொல்றீங்க? ஒரு இலவசமான கம்ப்யூட்டர் சென்டர் ஓபன் பண்ணு. இலவசமான, நான் சொன்ன ஆண்டவர் எனக்கு கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணவும் தெரியாது, க்ளோஸ் பண்ணவும் தெரியாது, எனக்கு கம்ப்யூட்டர் உடைக்க தான் தெரியும். இந்த படிக்காத பேதையை கொண்டு நீ கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி சொல்லிடுறோம். யார் ட்ரெயினரு, எங்கே என்னப்பா அப்படி சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் கவலைப்படாத. ஒரு பக்க இந்து ஜனங்கள் உள்ள இடத்துல ஆண்ட வாசல் திறந்தார். அங்கே ஒரு பிலிவர் மூலியமாக நம்ம உள்ளே நுழைஞ்சோம். கம்ப்யூட்டர் திறக்கப்பட்டது. நடந்தது என்ன தெரியும், எனக்கு பிடிக்காம நான் திறந்தேன். 3 மாதம் முடிஞ்சிச்சு. அந்த தங்கச்சி கிராஜுவேஷன் கூப்பிடுறா. தங்கச்சி கிராஜுவேட் நானாம்மா, கொஞ்சம் கம்ப்யூட்டர் பற்றி பேசுங்கண்ணா அப்படின்னா. கம்ப்யூட்டர் பற்றியா? ஐயோ நானா? அண்ணா அங்கே எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்கண்ணா, நான் உங்களை தான் பெருசாக பேசிக்கிறேண்ணா. சரி நான் போய்ட்டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர் இஸ் கம்ப்யூட்டர். ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில், இப்போ ஓட்ட இங்கிலீஷில் அந்த கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் லைட்டாக சொல்லி, அப்புறமா
சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கொடுத்துக்கு முன்பதாக சிலருடைய சாட்சி சொன்னாங்க. அதில் எல்லாம் சாட்சி சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க நல்லது. ஆனால் ஒரு பொண்ணு மாத்திரம் ஒரு நல்ல கருத்தாக ஒன்று சொன்னான். வந்துட்டு நான் எத்தனையோ தடவை இயேசு பற்றி கேள்விப்பட்டுக்கிறேன், இயேசு பற்றி எல்லாம் பேசிங்க, ஆனால் முதல் தடவை இயேசு போல் வாழ்கிற ஒரு கூட்டத்தை நான் இன்றைக்கி தான் பார்த்துக்கிறேன், அந்த இயேசு தான் உண்மையான தெய்வம் என்று. அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் பிராமண பொண்ணு தன் வாயிலிருந்து ஆண்டராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினா. இப்படியா கை தட்டுவீங்க? சிவகாசி பட்டாசு வரலையே. பக்கத்தில் மூஞ்ச பார்த்து கைப்பிடி சொல்லுங்க. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா ஒரு அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் அபிஷேகம். 1 2 3 go. பொருட்கள் மேல கண்டு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம். கைப்பிடிச்சு பக்கத்துல கையை பிடிச்சி உங்கள் மனைவியே இருக்கலாம் பரவாயில்ல. சில கணவர் ரொம்ப சந்தோஷமாக கைப்பிடிச்சி பாடுறீங்க பார்த்தியா? உனக்கு தான்மா, உனக்கு தான் பிரசங்கம் தெரியுது. தீபாவளி வந்துருச்சு, அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸ்கெட்சி இப்பயே போடுற சில கணவர் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடிகிறது. ஆமாம், கையை பிடிச்சி இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் எல்லாரும் சும்மா சரி சரி கையை பிடிச்சி பாடுங்க. பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க. ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் அபிஷேகம். 1 2 3 go. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். 1 2 3 go. காத்துக்கொள். தலைவரை கையை சொல்லுங்க. காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். சொல்லுங்க. காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெருமை என்ற வலையில் விழாது உன்னை வறுமைக்கு கொண்டு போயிடும். பாடுங்க. பெருமை என்னும் வலையில் விழாதே உன்னை வறுமைக்கு கொண்டு போயிடும். பார்க்குற காசு இல்லையாப்பா? இருங்க ஐயா, சூப்பர், நன்றி ஐயா. எல்லா காசு எடுங்க, சும்மா எடுங்க, வாங்கிக்க மாட்டேன். காணிக்கு கம்மியாக போட்டிங்களோ? எடுக்க மாட்டேன்றீங்க. சரி, எல்லாம் எடுத்துட்டீங்களா? இதை பாருங்க, எவ்வளோ அழகாகிறாங்க பாருக்குது. இதுதானே பிரச்சனை நமக்கு, இதுதானே நம்ம பிரச்சனை. கிறிஸ்தவத்துலேயே இப்போ இதுதான் பிரச்சனை. ரேட்டு அப்புறமா டேட்டு இல்லையா? ஃபோன் பண்ணாலே என்ன கேட்குறாங்க சில பேர், பிரதர் உங்கள் ரேட்டு எவ்வளோன்னு சொல்கிறீங்களா? டேய், நான் ஊழியத்துக்கு கூப்பிட்றியா வேறு எதனா கூப்பிட்றியா? நீ என்னடா பிரச்சனை உங்களுக்கு? இல்லை பிரதர், எல்லாருமே அப்படி தான் கேட்குறாங்க பிரதர், எல்லாருமே அப்படி தான் கேட்டு வர்றாங்க பிரதர். நான் சொல்லுவேன், அவர் போட்ட பிச்சைப்பா, எனக்கு இங்கெல்லாம் நான் வர தகுதி இல்லைப்பா, இப்படியெல்லாம் கேட்டு அவன் வேதனைப்படுத்தாதீங்க பிரதர் ப்ளீஸ். ஆண்டு உங்கள் உள்ளத்தில் என்ன பேசுகிறாரோ கொடுங்க. கொடுக்கலனாலும் எனக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வராது ஆத்திரம். இங்கே பாருங்க, பிரச்சனை இதுதான். இப்போ ஆவிக்குரிய ஓட்டத்திலே இதில் விழுந்து போனவன் தான் யூதஸ். உலகத்தில் இருந்தால் பரவாயில்லப்பா, அதனால தான் ஆண்டே உலகத்தில் போயிடு, உன்னை இங்கே வந்துடு, அனலில் நமக்குள்ள நம்மளை வாந்தி ஏற்ற வேண்டாம். ரெண்டுமே இல்லைப்பா, நீ ரெண்டுமே இல்லை. நீ ஒன்று அப்படி போயிடு, இல்லை ஒன்று இப்படி போயிடு, ரெண்டுமே இல்லாமக்கிற நீ இப்படி ஒரு கால். சூப்பர். எனக்கு பேக்கப் ஒருத்தர் பாட்டுக்கு தான் வரவர் பார்த்தேன். எப்படி ரொம்ப தூரம் நடந்தா பேண்ட் கிழிஞ்சிடும். இதுதான் பிரச்சனை இப்போ இல்லையா? 12 மணிக்குள்ள ஏன் பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. அன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவத்தில் ஆவிக்குரிய பொண்ணா நல்ல பொண்ணான்னு கேட்பீங்க. இப்போ எவ்வளோ வருது, காசு எவ்வளோ தருது, பையன் என்ன வேலை செய்கிறான், இதெல்லாம் பார்த்தா பொண்ணை பையனை கொடுக்குறீங்க. ஆனால் பணக்கிறவன் அவன் தான் உன்னை ஏறி மிதிக்கிறான். தப்பு, திரும்பி சொல்லிடுறேன், டோன்ட் மிஸ்டேக் மீ, யூ நீட் மணி பட் டோன்ட் கிரேவ் ஃபார் மணி. பணத்தில் மயங்கிடாதே. கை காட்டுங்க. யார் பாதாளத்துக்கு போந்து? இப்போ யூதஸ். இயேசு கூட இருந்தவன் பக்கம் கைப்பிடிச்சு, இயேசு கூட இருந்தீங்க இந்த நிலைமைனா நமக்கு என்ன நிலைமைப்பா சொல்லுங்க. அதெல்லாம் ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது. பணத்தில் மயங்கிடாது, உன்னை பார்த்தாலும் கொண்டு போயிடும். பணத்தில் மயங்கிடாதே,
உன்னை வாதால கொண்டு 1 2 3 go. காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்து. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அப்போதான் அபிஷேகம். அல்லேலூயா அல்லேலூயா. ட்ரெஸ் போடு தப்பா இல்லை, பணம் தப்பா இல்லை. ஆனால் இது வந்தபோது நான் என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனை உங்களுக்குள்ள வந்துதான் ஆக வேண்டும். அன்று படிப்படியாக உயர்த்துகிறவர். இன்னைக்கு 10 ரூபாய் கூட இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு 10,000 ரூபாய் தருவாரானால் எதற்கு என்பதை அன்றைக்கு புரிந்து கொண்டேன். இன்னைக்கு அந்த கம்ப்யூட்டர் சென்டர் மூலியமாய் ஆத்துமாக்கள் வருவது. ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் திறந்தோம், இன்னைக்கு 8 கம்ப்யூட்டர் சென்டர் திறந்து அந்த கர்நாடகா பகுதியில் கிரியை செய்வதற்கு தேவன் கிருபை பாட்டுவாரானால். அல்லேலூயா அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எது என்பதை புரிந்து கொண்டு ஒரு மனுஷனுக்கு உயர்வுகள் வருமானால் அந்த உயர்வு எனக்கு தேவன் ஏன் தந்தார் என்பதை நீங்கள் உணர்ந்து விட வேண்டும், உணர்ந்து விட வேண்டும். டீ போட்டுவர் தான் பிரதம மந்திரி மோடி. அந்த உயர்வு புரிந்து கொள்ளாமல் ஒரு உயர்வுக்கு கொண்டு வந்தபோது என்ன நிலைமை? 10 லட்சம் கோட்டு இல்லையா? அந்த மாதிரி நீங்க போயிடக்கூடாது. கிறிஸ்தவம் அந்த மாதிரி அல்ல. கிறிஸ்தவத்தில் எந்த உயர்வுக்கு போனாலும் தன்னை இன்னும் அதிகமாக தாழ்த்தணும். அதற்குரிய அடையாளம் தான் என்னுடைய குரு, என்னுடைய தலைவர், என்னுடைய இயேசு கிறிஸ்து. அத்தனை உயர்வுக்கு போகும்போது தன்னை அவர் தாழ்த்தினார், தன்னை அடிமையாக்கினார், தன்னை வெறுமையாக்கினார், தன்னைக்கு பிதாவின் சத்தத்தை கீழ்ப்படினார் என்று வேதம் சொல்லுகிறது. This is what God wants you. இதை இந்த கீழ்ப்படிதல். இன்னைக்கு உயர்வுகள் வரும்போது, பணம் வரும்போது மறந்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். வாசிக்கலாம் வாசிக்கலாம், அதே வசனம் தொடர்ச்சியா வாசிங்க. பொருளாசையில் பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றால் அப்புறம் அல்லாமலும் ஒரு உவமையை அவருக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே எனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ லிசன், கவனமா கேளுங்க. இது அத்தனையும் உலகத்தரமான மனுஷ வாழ வார்த்தை. வெரி ஸ்மார்ட் ஃபெலோ, சூப்பர் செட்டில் ஆயிட்டான் பாவன். என்ன சின்ன வயசுல அமெரிக்கா செட்டில் ஆயிட்டான், வீடு வாங்கிட்டான், அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான். இவன் ரொம்ப ஸ்மார்ட்னு உலகம் சொல்லும். ஆனா ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு, யூ ஃபூல் அப்படின்றார். பாபா பிளாக் ஷீப், ஹேவ் யூ எனி ஹூல்? நீ எஸ் சொன்னா யூ ஆர் ரியலி வைஸ். இஃப் யூ சே நோ யூ ஆர் a fool. அது ஒத்துக்கிச்சு. பிளாக் ஷீப் தான், பிளாக் ஷீப் தான்ப்பா, கருப்பாடு தான், திருட்டுத்தனமாடு தான். ஆனா பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி ஹூல்னு சொன்னேன். எஸ் சார் சொல்லி ஒத்துக்கிச்சு. ஆனா ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர், அவன் நோன்னு சொல்லி மாட்டிக்கிட்டான். லேசன் தம்பி, உன் பேக்கெட்டில் எவ்வளோ இருக்குது, உன் ஏடிஎம்ல எவ்வளோ இருக்குது, எல்லாம் உனக்கு தெரியும். இம்பிட்டு காசை 10,000 ரூபாய் காசை உன் குடும்பத்துக்கு நானும் என் வீட்டாரும் கத்தரையே வேறு எவனுக்கும் கொடுக்க மாட்டோம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எவ்வளோ வாங்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஆத்மா ஆதாயம் பண்ணுறது எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. ஏதாவது பதில் வந்துச்சா? சத்தியமாக வந்திருக்காது. ஏன்னா மந்த்லி பிளான் நிறைய இருக்குதுப்பா. சீட்டுக்கு ஒரு 2,000 ரூபாய், வாடகைக்கு 3,000 ரூபாய், இதுக்கு கடைசியாக ஒரு 100 ரூபாய் பிச்சை காசு. லிசன், கவனமாக கேளுங்க. எத்தனை மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். கொடுத்து பாருங்க, ஆண்டுக்காக ஏழைக்கு கொடுத்து பாருங்க. நல்லா வாழ்கிறோமா? இன்னைக்கு 13 வருஷமா ஷாப்பிங் மாலுக்கு போய் ஒரு பேண்ட் சட்டை வாங்குனதில்லை. இங்கே பாருங்க,
கிழிஞ்ச பேண்ட் போட்டவன் தான். இப்படி இப்படி இழுத்துக்கினே பிரசங்கம் பண்ணுவேன். பேண்ட் கிழிஞ்சிருக்கும், கை தூக்க மாட்டேன், சட்டை கிழிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி எப்படி எனக்கு எங்கேருந்து வர தெரியாது, என்னை ஆண்டவர் போஷிக்கிறார். ஏன்? ஏழைகள் கொடுக்குறவன் அவருக்கு கடை கொடுத்ததுனால என்னை அவர் போஷிக்காமல் இருக்க மாட்டார். நான் சொல்கிறேன், போஷிக்கிறாரோ இல்லையா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் ஐ நோ வை காட் பிளெஸ்ட் மீ. என்னை ஏன் ஆண்டவர் உயர்த்தினார் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் யூதஸை போல இந்த பணம் என்னை வஞ்சித்து விடும், இந்த பணமே என்னை திசை மாற்றிவிடும். இன்னைக்கு அநேக கோடி கோடி சபைக்குள்ள பணம் வரும்போது ஏன் அவர்கள் திசை மாறிவிட்டது? ஏன் இன்னைக்கு 120 கோடி ப்ராஜெக்ட் போடுறாங்க? ஏன் இன்னைக்கு 500 கோடி ப்ராஜெக்ட் போடுறாங்க? ஏன் ஒரு ஊழியக்கார ஆடி காரில் போனோம்? தவறு நான் சொல்லுவேன். You are not fit to drive an Audi car. Why are you boasting about your Audi car? காரில் போப்பா, கார் தவறுன்னு சொல்ல. எதற்கு உனக்கு ஆடி கார்? எதற்கு உனக்கு BMW கார்? கிறிஸ்துவத்தில் அது மேண்டேட்டரி அல்ல. இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. கிறிஸ்துவத்தில் பரிசுத்தம் தான் மேண்டேட்டரி, ஆத்துமாக்கள் தான் மேண்டேட்டரி, ஜெபம் தான் மேண்டேட்டரி, தாழ்மை தான் மேண்டேட்டரி, அன்பு தான் மேண்டேட்டரி. இந்த மேண்டேட்டரி ஃபாலோ பண்ணியா உனக்கு இட்டர்னிட்டி என்பது சந்தேகமே இல்லை சகோதரா. நல்லா தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சகோதரா சகோதரி கேளுங்க என் ஸ்டோரி. சகோதரா சகோதரி கேளுங்க என் ஸ்டோரி. நான் ரொம்ப கோமாளி, நான் ரொம்ப கஞ்ச பிஸ்டாரி. ஆனா இப்போ நான் மிஷனரி, ஆனா இப்போ நான் மிஷன். 1 2 3 go. நல்லத செய்யற, நல்லதா பேசுற, எவனுக்கும் பயம் இல்லடா. வாழ்க்கையில் குறையில, எதை குறித்தும் கவலை இல்லை, எப்பொழுதும் ஜாலி தாண்டா. நல்லதா பேசுற, நல்லதா செய்யற, எவனுக்கும் வாழ்க்கையில குறையில, எதை குறித்தும் கவலை இல்லை, எப்பொழுதும் ஜாலி தாண்டா. சகோதரா சகோதரி கேளுங்க என் ஸ்டோரி. சகோதரா சகோதரி கேளுங்க என் ஸ்டோரி. என் லைஃப் ரொம்ப மோசம், நான் பார்த்ததில்லை மனுஷனின் பாசம். ஏன் இதை வரி தெரியுமா? பெரிய பெரிய பணக்கார வீட்டில் உட்காரும், சோஃபாவில் உட்காருவேன், கீழே உட்கார வச்சிருவாங்க. அப்போ ரொம்ப அழுக்காக இருப்போம். இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு சொல்கிறேன், சொல்லுவாங்க, பிரதர் மோட்டு பிச்சு மேலே வீட்டிலே வந்துடும், நீ கொஞ்சம் கீழே உட்காந்துருக்க. அப்போல்லாம் பார்த்த சி என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஏழைக்கு ஒரு மாதிரி, பணக்கானுக்கு ஒரு மாதிரி பார்க்குறாமே. பச்சபாதம் இல்லாத ஆண்டு தானே. ஏழைக்கும் ரத்தத்தை சிந்தினார், பணக்கானுக்கும் ரத்தத்தை சிந்தினார் மறந்து விட்டு பச்சபாதத்தோடு வாழும்போது அது என் உள்ளத்தை துக்கப்படுத்தினது. அந்த வரி தான், என் லைஃப் ரொம்ப மோசம், நான் பார்த்ததில்லை மனுஷனின் பாசம், நான் பார்த்ததெல்லாம் இங்கு வெறும் வேஷம், அதை சொன்னாக்கா உங்களுக்கு எதுக்கு ரோசம். சகோதரா சகோதரி கேளுங்க என் ஸ்டோரி. சகோதரா சகோதரி கேளுங்க என் ஸ்டோரி. நான் ரொம்ப கோமாளி, நான் இப்போ நான் மிஷனரி. நான் ரொம்ப கோமாளி, ஆனால் இப்போ நான் மிஷனரி. அல்லேலூயா. 27 மாடி, 2700 கோடி. வெரி ஸ்மார்ட். உலகமே அவரை ரிச்சஸ்ட் மேன் என்று புகழ்கிறது. ஆண்டு என்ன சொல்றாரு தான் முக்கியம். என்னை ஆண்டு சொல்றாரு. உலக ரெவரன்னு சொல்லலாம், உலக டாக்டர்னு சொல்லலாம், உலக பிஷப்னு சொல்லலாம். இதெல்லாம் பட்டங்கள். பட்டங்கள் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நாட் த டைட்டில்ஸ், only the testimony will take me to heaven, not the titles. Hallelujah. அவர் என்ன சொல்றாரு? யோபை பார்த்து ஆண்டவர் என்ன தம்ம சொன்னாரு? இவன் 10,000க்கு ஆடுக்கு ஒன்னக்காரன், இவன் இத்தனை மாடு வைத்துக்கணும் சொல்லல. அவனை பார்த்து ஆண்டு இவன் உத்தமன், இவனை போல ஒருவனும் இல்லை. மோசே பார்த்து சொன்னாரு, அத்தனை அதிசயத்தை செஞ்ச மோசே பார்த்து இவன் எங்கும் உண்மை உள்ளவன். அந்த வார்த்தைகளை கேட்க துடிக்கிறோம் ஐயா. உலகம் என்ன சொல்லுகிறது? நான் பாடலை பாடும்போது எத்தனை கமெண்ட்ஸ் வந்துச்சு, எத்தனை பாடலை பாடும்போது எத்தனை பேரை யூடியூப்ல பார்த்தார்கள் என்று புகழ்ந்து பேசுகிற அந்த வர்ஷிப் லீடர் கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு அந்த வர்ஷிப் லீடரை ஃபாலோ பண்ணி போனா உனக்கும் நரகம் தான்.
உலகத்தனமான இச்சையில் விழுந்து தன்னுடைய திறமையை, தேவன் போட்ட பிச்சையை, தேவன் கொடுத்த கிருபையை தன்னுடைய ஆதாயத்துக்காக வாங்கி கொண்டு தன்னுடைய பிழப்புக்காக ஊழியத்தை செய்கிற அந்த ஆடுகளை மேய்க்காதபடிக்கு அந்த ஆடுகளை இன்னும் பலவீனமாக்குற இந்த மேய்ப்பருக்கு ஐயோ. லிசன், கவனமாய் கேளுங்கள். குதிரையை வைத்து இந்த பக்கம் 4 குதிரை, இந்த பக்கம் 4 குதிரை வைத்து அப்படியே ஊர்களும் போவதுக்காக இயேசுவை அழைக்கவில்லை. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் ஐயா, அவருடைய சீடனாக இருக்க விரும்புகிறேன். சாதாரணமான கழுதை மேல் உட்கார்ந்து சாதாரணமான மாட்டு தொழுவத்தில் பிறந்த என் இயேசுவை பார்க்க சுத்தி இருந்தது சாணி. ஆனால் என் ஆண்டவரை பார்க்க வந்தவன் நான் ஞானி. தன்னுடைய திறமை அல்ல, தன்னுடைய குண அழகு அல்ல, இயேசுவை பின்பற்ற வர செய்தது அவருக்குள்ள பரிசுத்தம் தான். நான் இயேசுவை பின்பற்றி வருகிறேன். அவருடைய பாக்கெட்டை பார்த்து வரவில்லையா, அவருடைய அன்பை பார்த்து வந்திருக்கிறேன். அவர் என்ன எனக்கு தருவா என்பது வரவில்லை, அவர் எனக்கு தராரோ இல்லையோ அவர் போல மாற வேண்டும் என்று எண்ணம் எனக்குள் இருக்கிறபடியால தான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. 2 கை மேல உயர்த்தி சொல்லுங்க. இருண்ட ஒரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண. இருண்ட ஒரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண. நாதானி ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதானி ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காண்பூ உம்மை காணட்டும், என்னை காண்பூ உம்மை காணட்டும். என்னை தருகிறேன் தருகிறேன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் முட்டாள் அப்படின்றார். இன்றைக்கு உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ எங்க இருப்ப? எத்தனை நாட்கள் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தோம். கொஞ்ச காலம் வாழ்ந்தவர்கள் சாதித்தார்கள் ஐயா, சாதித்தார்கள் சாதித்தார்கள். அநேக டிஜி தினக்கு ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. யாராவது ஒருத்தர் மதர் தெரேசா ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா டைட்டஸ். அநேகர் அவனை போல ஆகணும், இந்த பாடல்களை போல ஆகணும், அநேகர் இவர்களை போல ஆகணும் ஆசைப்பட்டிருக்கீங்க. யாராவது தாழ்த்தப்பட்ட வேலையை செய்யணும் ஆசைப்பட்டிருக்கீங்களா? நான் அப்பப்போ சொல்லுவேன், நான் தொடப்போம் பெருக்கிட்டு அந்த மூலையில் இருக்கணும், தொடப்பமா இருங்க. இனி எப்படி லைக் டு கோ அண்ட் வாஷ் த டாய்லெட், மைக்கை பிடிக்கணும், காணிக்க பாட்டு பாடணும். எப்பயாவது போய் பாத்ரூம் கழுவிருப்பியா? நான் ஊழிய ஆரம்பிக்கும் போது ஸ்டீவ்ஸ் ஜிம்ல 3600 ஸ்கொயர் ஃபீட் கழுவிக்கிறேன். 3600 ஸ்கொயர் ஃபீட். இந்த வாலிப தம்பிங்கெல்லாம் கழுவ ஆசைப்படுறீங்களா? யாரை ஃபாலோ பண்ணுறப்பா? ஏதோ நீ கோட்டை போட்டு ஷூட்டை போட்டுக்கின்னு லைட்லாம் போட்டு டப்பா டப்பா டப்பான்னு டான்ஸ் ஆடுறாங்களே, இந்த தேசத்துக்காக எத்தனை பேர் ரத்தம் சிந்திருப்பாங்க? எத்தனை பேர்? how many people died for you? தெரியுமாப்பா? மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சமீபத்தில் அண்டமான் நிக்கோபார்ல போய் செத்தான். he died for Christ. போய் சாவியா எங்கன்னா ஆண்டுக்காக போய் சாவு. உலகம் அழியுது. எவனையோ பார்த்து யாரையோ பார்த்து உலகம் போகிற போக்கில் போயிட்டு இவனை பார்த்து சொல்றே, இன்னைக்கு செத்து போன என்னடா பண்ணுவேன்? முட்டாள்ன்றார். எத்தனை பணம்? இதான் உன் சாட்சி, இதான் உன் சாட்சி. அண்டோமா நிக்கோபார்ல போய் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சாவ போறான். அவன் சொல்றான், மம்மி டாடி அவங்கள கோச்சுக்காதீங்க, அவங்க மேலே நீங்கள் கோவப்படாதீங்க மம்மி. இயேசுவே சத்தம் கேட்காத இவர்களுக்கு சாவதுக்கு எனக்கு பாக்கியம்.
கோவப்படாதீங்க மம்மி, ஐம் கோயிங் டு டை. 26 வயசு, எனக்கு உள்ள அப்படியே செருப்பத்துக்கு அடிச்சுக்கலான்னு தோணுச்சு. எவ்வளோ ஸ்மார்ட்டான ஒரு ஃபெலோ, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறான், எவ்வளோ எதிர்காலம் அவனுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த அத்தனையும் அடக்கி சாவிடுச்சு உள்ளத்தில் இயேசு வருவாரானால் ஒரு மனிதன் இப்படி கூட மாறுவானா என்பதுக்கு அடையாளமாகவே பல ஆண்டுகள் போயிட்டு இப்போ ரத்த சாட்சியாக மறிச்சவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு வாலிபனின் செய்தியை நம்ம கேட்குறோம். கிராம் ஸ்டெயின்ஸ் உலகம் ஃபுல்லாக அவங்க அப்பா கூட்டு போனார் ட்ரிப்புக்கு, கூட்டு போனார்ப்பா ட்ரிப்புக்கு. படித்து முடிச்சிட்ட மகன், வா நல்லா வேலை போயிட்டேன், வா கம் கோ வில் கோ ஃபார் என்டையர் அந்த 9 வண்டர்ஸை பார்த்துட்டு வரலாம், வா லெட்ஸ் கோ. எல்லாம் முடிச்சு வந்து கேட்குற மகன், டிட் யூ என்ஜாய்? இல்லைப்பா. வாட் யூ வாண்ட் டு டூ? டாடி ஐ வாண்ட் டு கோ டு இந்தியா. நான் இந்தியாவுக்கு போனேன் டாடி, இந்தியாவுக்கு போகணும். இன்றைக்கி கேளு, வாலிப தம்பிகளை கேளுங்க, என்ன பண்ணோம்? ஒரு பாட்டு போடணும், ஒரு சீடியை போடணும், யூடியூப்பில் வந்து வாய் அசைச்சு எவனோ பாடின பாட்டை காப்பிடிச்சு பாடுறதெல்லாம் ஊழியமா இன்னைக்கு? ஏன் இந்த பொழப்பு வாழ்கிறோம்? இந்த பொழப்பு வாழ்றதுக்கு பதில் போய் மாரியாம கொல்ல போய் பிச்சை எடுக்கலாம். எனக்கு இந்த பொழப்பு இந்த லைவ்ல பார்க்குறேன், அவனுக்கு தானே பேசுகிறேன். ஏதோ பாட்டை போட்டு ஃபாதர் பாட்டு மரத்தில் தொங்கிக்கின்னு மறவாமல் நினைத்தாரையா. யாரை நினைச்ச நீ? எப்படா அவனை நினைச்சார் ஆண்டவர்? இப்ப நினைக்கல, கடவுளை தோன்றதுக்கு முன்பதாக நினைச்சாரு. அவருக்காக வாழ நினைச்சாரு, அவருக்காக வாழ அவன் பிழைத்து கொண்டிருக்கிறார். யாரோ ஒருத்தர் மூலையில கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. பாட்டை பாடி சீடியை போட்டு நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸை சொன்னேன். ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் மீட்டிங்கு, அதுக்கப்புறம் ஈட்டிங்கு, அப்புறம் ஸ்லீப்பிங்கு. இது ரொம்ப சீட்டிங்கு. இதா போங்க, தேடி போங்க. இவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், முட்டாளே. நிறைய ஆவிக்குரியவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், யூ ஃபூல், யூ ஃபூல். சமீபத்தில் நீங்கள் ஒரு மெசேஜ் வந்துச்சு, சென்னையில் வீடு இருக்குது. மெசேஜ், எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பாருங்கள், 3 BHK அப்பார்ட்மெண்ட்டை பாருங்கள். 3 BHK தான் தம்பி ஜோசப், 3 BHK பாருங்கள். ஐ வாண்ட் டு கோ 3 BHK கோயம்புத்தூரில். ஏன்னா அங்கே போகிற, அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, பெங்களூருக்கு ஒரு வீடு. இதெல்லாம் வாங்கி நான் செங்கோட்டையில் இருந்தேன், சின்ன வீட்டில் இருந்தேன், டாய்லெட் கூட இல்லை. என்ன டாய்லெட் இல்லை, என்ன இப்போ ஆண்டர் என்ன ஃப்ளைட்டில் போக வைக்கிறாரு. இப்போ பாருங்கள், சாதாரணமாக நோக்கியா வச்சுருந்தேன், இப்போ ஐஃபோன் வைக்கிறாரு. என்ன ஆண்டர் உயர்த்துக்கிறாரா? அடுத்து ஏதோ போறாமல் பேசல, நான் இவங்களுக்கு முன்னாடியே பாட்டு விட்டுவேன். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரிலாம் என்ன டபுளாக பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சைஸில் இவங்களை விட சூப்பராக டான்ஸர். நான் ஒரு சீடியை போட்டு வந்து வச்சுக்க, காணாமல் போயிடுவாங்க இவனுக்கெல்லாம். அந்த அளவுக்கு டான்ஸர் நாம. அதனால் அவர் உள்ளே வந்த பிறகு அடிக்கிட்டாரியா, டேய் மாமனே உட்காரு உடைச்சாரு, பட்டினியாக உட்கார வச்சாரு. அழுதேன், பொழுமுன்ன சட்டை போடாமல். ஆனால் இப்போ தான் தருது. இப்போ பார்த்துப்பா சூப்பர்ப்பா, நீங்கள் எவ்வளோ நல்லவரையா. யாருமே அவரை போல் ஆசைப்பட மாட்டீங்க, ஆனால் நீங்கள் என்ன உங்களை போல போல ஆசைப்படுறீங்க தெரியுமா? என்னென்ன செய்யுங்க ஆண்டவர், என்ன தரப்பா, என்ன எவ்வளோ ஒடிக்கணுமா ஒடிங்க, ஆனால் என்னை உங்களை போல மட்டும் மாற்றுங்கப்பா. வேறு எவனை போல நான் ஆக ஆசை இல்லை, நான் உங்கள் போல மாறின ஆண்டவர். தலைக்கு மேலே கையை தட்டி ஆண்டு சத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை போல என்னை மாற்றுமையா. ரொம்ப கஷ்டமான ஜெபம் தான் இல்லையா? ரொம்ப கஷ்டமான ஜெபமா தான். அவனை போல என்னை கட்டிங்க மாத்தி கொள்ளுகிறையா இல்லையா? பாருங்க கட்டிங் பாருங்க. சாப்பாடு இருக்காது வீட்டில். நான் பண்றது ஸ்டைல் பத்தி அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். சோறு இல்லை, பூவா இல்லை, அம்மாவுக்கு ஒரு பால் வாங்கி கொடுத்துட மாட்டான். ஆனால் வருது பார்த்தியா? ஏய் இலே எங்கிருந்து வந்த? நல்லா கவனமா கேளு தம்பி, இது வாழ்க்கை இல்லை, இது வாழ்க்கை இல்லை தம்பி. ஏதோ செல்ஃபியை போலிட்டு போட்டு அப்படின்னு போயிட்டு ஒருத்தர் பார்க்கறா தெரியுமா? அவ போட்டு அவர் கண்ணடிச்சு விடுங்க. அப்பலாம் என்ன செல்ஃபியை போட்டு அவளை ஏமாத்தலாம், ஆனால் ஆண்டரை நீ ஏமாற்ற முடியாது. உன் ஒரிஜினல் கலர் கருப்புன்னு தெரியும், ஆனால் ஃபேஸ்புக் அது காட்டாது. தம்பி இந்த பைபிள் காட்டிடும் நீ கருப்புன்ட்டு. ஹலோ புரிஞ்சுச்சா? நல்லா ஆண்டுக்காக வாழ்ந்துருங்க.
கவனமாக கேளுங்க. யாரோ போல இவங்கள போல மாற்றம், அவங்கள போல மாற்றம் அல்ல. ரொம்ப கஷ்டமான ஜெபம். இயேசு போல நான் மாறணும். ஏன்னா இயேசு அடி வாங்கினாருப்பா. உனக்கு தில்லுக்கு அடி வாங்குறதுக்கு தங்கச்சி தம்பி இயேசுக்காக ஜெயிலுக்கு போக ரெடி ஆகுறியா? சில பேர் இப்போ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறீங்க. போகிறீங்களா? யாரும் தில்லு தைரியம் இருக்குதா? இயேசு ஃபாலோ பண்ண வரீங்களா? ஒருத்தர் ஓடி வரான், ஃபாலோ பண்ணிட்டோமா? அப்பா வாப்பா தம்பி நீயாப்பா வா, எனக்கு ரோட்டில் தூங்க பரவாயில்லையாப்பா. ரோட்டில் தூங்குறீங்களா? இருங்க ஒரு நிமிஷம். போய் பேசுகிறான், எங்கள் அப்பா செத்துட்டாரு போயிட்டு. ஏய் தம்பி போய், இல்லை சீரியஸாக செத்துட்டாரு. போனவன் திருப்பி வரவே இல்லை. பக்கம் கை பிடிச்சிருங்க. இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது அடுத்த சண்டை வேற சர்ச்சை தேடி போயிடாதீங்க. ஏன்னா எங்களுக்கு இந்தியாவில் தோமாங்கள் வேணும்ப்பா, மாமாக்கள் தேவையில்லை. என்ன இப்படி கை தட்டுறீங்க? சிவகாசி பட்டாசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா தங்கச்சி கோச்சிங் போறீங்க? தங்கச்சி கோச்சிங் போறீங்களா? ஓ கொல்தை கொண்டு போறீங்களா? ஒரு ரைட் போங்க. நான் ஒரு பயந்துட்டோம்பா. சரி இவன் தான் இவனா ஒரு ஊழியக்காரன், எல்லாரும் திட்டினேங்கிறான். அப்படிதான் தெரிஞ்சு எனக்கு போகும்போது பா. ஏன்னா கேஜிஎஃப்ல ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏஞ்சி நின்று சர்ச்சு ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணாங்க. என்ன உண்மைமா? ராஜு ஒலிக டேய் யாரா நீங்கெல்லாம்? நான் என்ன பேசினேன்? பரிசுத்தமாக வாழுங்க, வாழ்விப்பிள்ளைன்னு சொல்லிட்டேன். காதல்லாம் பண்ணாதீங்க, உட்காந்துக்காதீங்க சர்ச்சில். அது சொல்லுங்க, எங்கள் சர்ச் அப்படி இல்லை. ஜோரா கத்தி என் பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ணி என்னை வெளியே அனுப்புனாங்க. நான் அப்படி வெளியே போகிறேன். எம்எல்ஏ உள்ளே வர்றார். எம்எல்ஏ ஓட்டு கேட்டுக்குன்னு, வாழ்க ஐயா வாழ்க. வாய் ஃபுல்லாக பான் போடுறாங்க. பரிசுத்தமாக வாழ்ந்து நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணி பள்ளிப்படத்து நிற்கிறேன். என்ன கீழே இருக்கிட்டாங்க. வாயில் பான் ப்ராக் பார்த்து உள்ளே ஒருத்தன் வளரான், அவனை மேலே ஏற்றிட்டாங்க. நடந்து சொல்கிறேம்மா. இன்றைக்கி என்னுடைய பேர் அந்திகிறிஸ்து தான், சாத்தான் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அப்படி பேசுகிறேன் இல்லை, நான் எங்கேயோ ஒரு மூலையில் நல்ல ஊழியக்காரர்கள் ஆண்டவர் வைத்துக்கிறாரு. என்னை கூப்பிடுறாங்க. ஐ எம் பிஸி, நான் ஓடுறேன், ஆண்டுக்காக ஓடுறேன். எங்கே கூப்பிடுறாங்க? என்ன கூப்பிடுற சத்தத்தை விரும்புகிற ஆட்கள் உண்டு. நான் கவனமாக கேளுங்க, நான் முடிச்சிடறேன். இது அத்தனையும் ஆதாயம் பண்ணுவேன். ஏன் போனா உங்கள் உயர்வுகள் தவறல்ல, நல்ல ட்ரெஸ் போடுங்க. ஆனால் அட் த சேம் டைம் திங்க் ஆஃப் அதர் பீப்புள். அழிந்து போகிற ஆத்மாக்கள் அநீதியான பொருட்களை வைத்து நண்பர்களை சம்பாதித்துக்கள். அதுதான் வேணாம் சொல்லுதா இல்லையா? வாசிக்கலாம். அதே லூக்கா எழுத புத்தகம் 16 அதிகாரத்தை வாசிச்சு நான் முடிச்சிடறேன். 16 அதிகாரத்தில் எடுத்துக்கங்க. 16 அதிகாரம் 9வது வசனம். 16:9. லூக்கு 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ செஞ்சது. மதர் தெரேசா ஒரு பயங்கர போராட்டம் வெஸ்ட் பெங்கால்ல. பிள்ளைங்கள்லாம் நடுத்துல இருக்கிறாங்க. சின்ன ஏழைப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் வீடு இல்லை. அப்படியே ஓடுறாங்க, அங்கே பிறடுறாங்க. அப்பா இருந்தால் பிள்ளை இல்லை, பிள்ளை இருந்தால் அம்மா இல்லை. அந்த சூழ்நிலையில் இந்த அம்மா ரோட்டோரமாக போயிட்டு சில பேரை காப்பாற்ற போகிறாங்க. யாரெல்லாம் பிள்ளை கிடைக்கிறாங்களோ அவங்க சாப்பாடு கொண்டு வருவாங்களாம். அப்போ அந்த வாரம் ஒரு பிள்ளை கிடைக்கும் போது கையில் தூக்கின்னு ஓடி வராங்க. சாப்பாடு பிள்ளை அழுது ஒரு பெரிய பங்களாக்காரன். அப்போ தான் கேட்டது உள்ளே போகிறான். சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார். சொல்லி என்ன ஹெல்ப் பண்ணு? இந்த பிள்ளை பசியாகுது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னோம். உடனே மூஞ்ச பார்த்து காலை துப்புறான். துப்போம் இந்த அம்மா ஒரே சரி அதை எச்சை தொடிச்சு, சார் இது எனக்கு, இந்த பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா? வாங்கி இந்த ஆள் மனசு உடஞ்ச போது அந்த பிள்ளைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். கொடுத்து இன்னைக்கு ஒரு கொடுக்குறான். பார்லிஜியோட ஓனர் இன்னைக்கு கூட டன்னா அந்த சொசைட்டிக்கு மிஷனரி சிஸ்டர்ஸ் ஆஃப் மிஷனரி சொசைட்டிக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறான். லிசன் இவங்கள போல மாறல ஆசைப்படுறீங்களா? கிராம் ஸ்டெயின்ஸ் குஷ்டரோகி மத்தியில் ஊழியம் செஞ்சார். அவரை போல மாற ஆசைப்படுறீங்களா? இல்லையாப்பா. சீடியை போடணும், கோட்டை போடணும், ஷூட்டை போடணும், கழுத்தில் டை, கையில் பை, வாயில் பொய். இதான் வாழ்க்கை.
இதெல்லாம் வாழ்க்கை. இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டையா? அநீதியான பணத்தை வைத்து ஒருத்தருக்காவது சாப்பாடு போட்டுடுவோம், ஒருத்தருக்காவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவோம், ஒருத்தருக்காவது ஏதோ ஒரு விதவைக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துருவோம். யாரோ ஒரு வயசான தாத்தா ரோட்டில் படுக்கும்போது தாண்டி போயிடாத, ஒரு பெட்ஷீட்டை வாங்கி போட்டுட்டு. யாரோ ஒருத்தர் பைத்தியக்காரமாக துணி இல்லாமல் இருக்கும்போது அப்படியே தாண்டி போயிடாத. ஆண்டு ஒரு கண்ணுக்கு முன்னாடி காட்டார், போ உதவி செய். அந்த உதவியை யாரும் பார்க்க நினைச்சாத. ஒரு 10 பேர் பார்த்துருப்பான். அந்த 10 பேருக்கு தெரியும் நீ கிறிஸ்தவன், நீ தான் அப்படி செய்வ. ஏன்னா பிராமணன் தொட மாட்டான், எந்த ஜாதி தொட மாட்டாங்க. நாங்க தாயா ஏழையை தொடுவோம், நாங்க தாயா தொடுவோம், நாங்க தாயா அணைப்போம். நல்ல சிவகாசி பட்டாசு போல கையை தட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன், கவனமா கேளுங்க. நான் ரொம்ப கஞ்ச பேசினேன், சொல்லிட்டான் புரிஞ்சில்ல. ஆண்டுக்குள்ளே வரும்போது பயங்கர கஞ்சம். அந்த கஞ்சத்தனம் எனக்குள்ள இருக்கிறதுனே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் சபல பல 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 ரொம்ப வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் உள்ள ஒரு கஞ்சத்தனமான ஆவி எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஊட்டிக்கு போகிற ஸ்டீவ் ஜிம் பவர் டீம் கூட ஊட்டிக்கு போன மீட்டிங்கெல்லாம் முடித்த பிறகு எனக்கு நல்ல ஸ்வெட்டர் கொடுக்குறாங்க, சூப்பரான ஸ்வெட்டர், எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் ஸ்வெட்டர் கொடுக்குறாங்க. மே மாதத்தில் கிடச்சிச்சு. மே மாதத்தை பெங்களூரில் போட முடியாது. நான் என்ன பண்ணிட்டேன், அதை வச்சுட்டு நவம்பர் மாதத்தில் போட்டுட்டு போடலாம், குளிர் வரும்போது போட்டு போடலாம்னு சொல்லி கரெக்டாக இந்த நவம்பர் மாதம் 5:30 மணிக்கெலாம் நான் போகணும். கரெக்டாக 5 மணிக்கு அந்த ஸ்வெட்டரை எடுத்துகிட்டு நான் வண்டியை போட்டுக்கிட்டு, வழக்கமாக 40 ரோடு சுடுகாடு, பஸ் இருக்காது. அங்கே யாராவது ட்ராப் கேட்பாங்க, நான் அவங்கள பிக்கப் பண்ணி இயேசு பற்றி பேசுகிற வழக்கம் ரெகுலர். அன்றைக்கி புது ஸ்வெட்டர் போட்டு நல்லா கண்ணாடியை பார்த்து 10 நிமிஷம் கண்ணாடி பார்க்குறோம். அன்றைக்கி 1/2 மணி நேரம் பார்த்து என்னையே நான் கிள்ளி முத்தை கொடுத்து, அப்பா எவ்வளோ அழகாக சாமின்னு சொல்லி இப்படி வண்டியில் உட்காந்துக்கிட்டு நான் போகும்போது ஒரு தம்பியை ட்ராப் கேட்குறான். ட்ராப் கேட்ட பிறகு வந்து உட்காந்துட்டான். அவன் பேச 6 மணி நேரத்துக்கு உதறிங்கிறான், உதறாரு. ஐயா ஆண்ட்ரியா கிட்ட பேசுகிறேன், டேய் உன் ஸ்வெட்டரை கழட்டி கொடு. நான் அப்போ ஊழியக்காரன், நான் என்ன பண்ணியிருப்பேன், அப்பாலே போ சாத்தானே, சைத்தான் கபச்சா, ஸ்வெட்டரை கழட்டி கொடுத்துட்டு எனக்கு ஜுரத்தை வர வைக்கிறியா, விட மாட்டேன் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ அவனை இறக்கிட்டு போயிட்டேன். அப்பாடா ஆண்டவரே பாருங்க ஆண்டு எந்தெந்த விதத்தில் பிசாசு வந்துக்கிட்டு நமக்கு நம்ம மைண்டுக்குள்ள என்ன, இதுதான் மேட்ரு, இது வந்துச்சு சாட்சி, இது சாட்சி, இது எப்போ கழட்டி தெரியும் அதாம்மா சாட்சி. சூப்பர், இப்போதான் வரீங்க, மேட்ருக்கு வரீங்க இப்போதான். சூப்பர், நல்லா கேட்டுறீங்க. வெரி குட், சூப்பர். கேளுங்க. அப்போ அடுத்த நாள் அதே ரோட்டில் போகிறேன். நானே இவ்வளோ இருக்கும்போது என்னை படித்த அவருக்கு எவ்வளோ இருக்கும், விடுவாரா? மீன் வாயில் உள்ளே போட்டு நம்ம திருத்துற ஆண்டவர் சூப்பராக பனிஷ் பண்ணி நம்மளை பெரிசாகாமல் ஃப்ளரிஷ் பண்ணிக்கிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. கவனமாக கேளுங்க. அதே ரோட்டில் போகிறேன், திரும்பி அவனே நிற்கிறான். எப்படி இருக்கும்? நான் என்ன சும்மாவா ஓவர்டேக் பண்ணனே பாருங்க, சர்ன்னு போனேன். அவன் அதுக்கு மேலே சர்ன்னு போய், சார் நான் தான் சார், நேற்று விட்டீங்களே என்ன, நான் தான் சார். ஆடா உட்காரு, திட்டிக்கிட்டே உட்காந்தான். பாருங்க, எப்போ பார்த்தா இயேசு பற்றி பேசுவேன். அன்றைக்கி இந்த பாலா பொண்ணு ஸ்வெட்டரு 2 நாள் இயேசு பற்றி பேச வைக்கல. பார்த்தீங்களா? அப்போது என் வேதம் கட்டு தானே, பொருளாசையில் பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. பழைய ஏற்பாடில் விக்கிரகம் வெளியே இருந்துச்சு, புதிய ஏற்பாடில் விக்கிரகம் எங்கப்பா தேடி பார்த்தா உள்ள உட்காந்துக்கிறான். சைலா உள்ள இருக்கு. திரும்பி உக்காந்தான், கோவம் அதே உதறான். எனக்கு வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியும் ஆண்டு டீல் பண்ணுறாரு. கோவத்தில் வண்டியை ஸ்டாப் பண்ணி கோவத்தில், சரி என்ன ஆண்டுறேன் நீங்கள், எனக்கு மட்டும் தான், அவனுக்கு மட்டும் துணி, எனக்கு துணி இல்லையா, நானும் கிழிச்ச பண்ணுறேன் போட்டுங்கிறேன், என்ன ஆண்டுறேன் நீங்கன்னு சொல்லி கோவத்தில் மனசில் திட்டிக்கிட்டே என் சொட்டரை கழட்டி அவனை நான் கொடுக்குறேன், போட்டுக்கோப்பா. போட்டவன் அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன அழுகுற சார்? 1 வாரமாக எனக்கு ஜுரம் சார். நான் பாத்ரூம் கழுவுற வேலை, ஐ வாஸ் ஹவுஸ் கீப்பிங் பாய். நானும் ஹவுஸ் கீப்பிங் பாயாக தான் இருந்தேன். எனக்கு தெரியும் அந்த கஷ்டம். தண்ணியிலே வேலை சார். எனக்கு ஜுரம், டாக்டர் சொன்ன கொஞ்சம் வார்மாக வச்சுக்கப்பா, எனக்கு வர காசெல்லாம் நான் வீட்டுக்கு அனுப்பிடுறேன், இங்கே பேச்சுலர்ஸாக தங்குறோம், வாடியை கட்டிடுறேன், 3 வேளையும் நான் கேன்டீன் தான் சாப்பிட்றேன் சார். அவன் ஸ்வெட்டர் போட்டு ஒரு கேள்வி கேட்டான். என் செருப்பு எடுத்து அடிச்சுக்கலாம் தோணுச்சு. அவன் கேட்ட ஒரு கேள்வி தெரியுமா, சார் நீங்கள்லாம் கிறிஸ்தவங்களா? ஏன்டா அப்படி கேட்குறேன். ஆமாம் சார், எனக்கு கிறிஸ்தவங்க தான் சார், ஏழைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க. அம்மா, உலகத்தரவனுக்கு ராஜபதர் பாட்டெல்லாம் தெரியாதுமா. பாவங்கள் போக்கே போஸ்டர் போட்டா வேற சர்ச்சுக்கு தான் வருவீங்க, அவனுக்கு தெரியாது.
இந்த உலகத்துக்கு கிறிஸ்தவத்தை அடையாளமாய் பாடல் மூலியமாக யாரும் காட்டல, வாழ்க்கை வாழ்ந்தாங்க. மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க, குஷ்டரோகி இல்லத்தை ஓப்பன் பண்ணாங்க, அனாதை இல்லத்தை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஐயா, வைத்தியரே இல்லாத தேசத்தில் இந்தியாவில் ஹாஸ்பிட்டல் திறந்து விட்டாங்க. ரவுக்கு போடாத பாட்டி அம்மாவுக்கு துணியை போட்டு அழகு பார்த்தவன் கிறிஸ்தவன், பேனா பிடிக்க வச்சாயா. இப்படி தான் இந்தியாவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எங்கே போய் சாய்பாபா பண்ணுறான், இஸ்கான் டெம்பிள் பண்ணுறான். டெய்லி சூடு சூடு சாப்பாடு எனக்கு போட்டியாக வந்து போடுவாங்க. பெக்கர்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணும்போது எனக்கு போட்டியாக வந்து என்னோட நல்ல சாப்பாடு கொடுப்பேன். எனக்கு வயிறு என்னோட நல்ல சாப்பாடு தரேன் ஆண்டவரே. எங்கேயா போச்சு? யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்தணுமா? யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்துதா? நீ கிறிஸ்தவ, நீங்கள் தான் அப்படியெல்லாம் பண்ணுவீங்க. எனக்கு அப்படியே முட்டிக்கால் போட்டு ரோட்டில் அழுத என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு இந்த துணி ஆசை இருக்கு ஆண்டவரே. ஆமாம், எனக்கு வர காணிக்க நான்லாம் ரொம்ப ட்ரெஸ் போட்டு பிரசங்கம் பண்ண வந்தாயா. ஒரு டைம் வந்து உயரும் போது நானும் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ண ஆண்டு என்னை உடைச்சார். என்னை உடைச்சார். உலகத்துக்கு நம்ம வேற என்ன காட்டிக்கிறோமா? அந்நிய பாஷை யாராவது காப்பாற்ற முடியுமா? அந்த பசியில் இருக்கிறவனுக்கு இப்போ அந்நிய பாஷை பேசி காப்பாற்றுவியா? அவனுக்கு சாப்பாடு வேணும்யா, அவனுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு கொடுங்க. என் ஹோட்டலுக்கு போகும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்க வந்துடுமா, அம்மா சாப்பாடு கேட்க வந்துடுமா, மனசாட்சி இல்லாமல் தாண்டி போயிருக்கிறியே, நல்லா இருப்ப, தாண்டி போயிருக்கிறியா, ₹1 போட்டு போறியா, போடாம அவன் பிச்சை நீ பிச்சைக்காரனா? கம்பேஷன் வில் நாட் ஜட்ஜ். எனக்கும் ஜட்ஜ் பண்ணாதுப்பா, ஜட்ஜ் பண்ணாது யாரையும். நீ ஜட்ஜ் பண்ண வேண்டியது உலகத்தரமான மனுஷன் அல்ல, சபையை. வேதம் தான் புரட்டுது. Judge the world. I am not here to judge the world. I am here to judge the church. இவன் நல்ல தூதனான்றது நியாயத்துக்கு கூட ஆண்டனுக்கு அதிகம் கொடுத்துக்கிறார். அதை விட்டுட்டு கள்ள போதனையை நியாயத்திற்கு ஆதபடிக்கு கள்ள ஆதனைகள் அதெல்லாம் விட்டுட்டீங்க. ஆனால் ஏழையை நல்லா தானே இருக்கிற, நீ நல்லா தான் பேண்ட் போடுற. என் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், என் புருஷன் செத்துட்டாரு, என் பிள்ளைலாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்குமான்னு ஆசை யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் பிள்ளைலாம் இங்கிலீஷ் பேசுது சார். ரொம்ப கண்ணில் தண்ணியோடு சொல்லும்போது எனக்கு ஒரே சந்தோஷமாக. போராட்டம் தான். ஏன்னா அவங்களை நான் ஃப்ரீ எஜுகேஷன் தரேன். கவர்மெண்ட்டு லைசன்ஸ் வாங்கி செய்யும்போது போராட்டம் தான். அந்த பில்டிங் நான் வாடகை கட்டணும், போராட்டம் தான். சில நேரத்தில் யோசிப்பேன், வேணாண்டு இதெல்லாம் விட்டுரும், இதெல்லாம் செய்த போது அவங்க பெரிய பிரச்சனை வருதான் விட்டுருவோன்னு சொல்லி யோசிக்கும் போதெல்லாம் இந்த கண்ணீர்கள் என்னை இன்னும் அதிகமாக ஓட வைக்கிறது. தேவஜனமே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். லெட்ஸ் கோ பேக் டு த பைபிள். இதெல்லாம் புரட்டிப்பார் வாலிபனே. ஏதோ பாட்டு பாடுறவனெல்லாம் பார்த்துட்டு ஏமாந்துடாத. கூட்டத்துக்கு மேலே கூட்டத்துக்கு ஓடி கமெண்ட்ஸ் உட்காந்து ஃபேஸ்புக்கில் ஐ லைக், ஐ டோன்ட் லைக், ஐ லைக், ஐ டூ, ஐ டோன்ட் டூ. அவனை பார்த்து அவனுக்கு பாட்டு கமெண்ட்ஸ் கொடுத்து அவன் 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்கி அவர்கள் மூலியமாய் பார்லிமெண்ட் நியூஸில் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு கிறிஸ்தவம் எங்கே போதையா? இயேசுவே பாவம் செஞ்சார் பிரசங்கம் பண்ணுறான், அதுக்கும் கமெண்ட் போட்டு லைக் பண்ணுற ஒரு கூட்டம் உண்டு. இத்தனை பெரிய பிரசுத்தமானே அண்ணனே, அகஸ்டின் அண்ணனே கேவலமாய் பரிகாசம் பண்ணி அவர் கண்டிக்கும் போது கூட அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு வாழ்ற எத்தனையோ போதகர் எனக்கு தெரியும். யூடியூப்லாம் விட்டுடுங்க, பைபிளை படிங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல இந்த காலை வேளையில். பிகாஸ் we are running for God. நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. எனக்கு FCRA கோடு 18J 12J ஒன்றுமே இல்லைம்மா. நான் பிரசங்கப்படுற காணிக்கையில் தான் வாழ்கிறேன். சார், நான் வாழ்கிறேன் சொல்ல முடியாது. எனக்கு பிழைப்பு அல்ல ஊழியம், பிறரை பிழைப்பை வைக்கிறது தான் எனக்கு ஊழியம். பிழைப்புக்காக நான் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சென்னைக்கு வரும்போது டைட்டஸ் ஒரு இடத்த காட்டினா எனக்கு, என் கூட தம்பி டாக்டர் அவன். ஆனால் இங்கே பாருங்கண்ணா, இது என்னன்னா தம்பி, ஒரு ஃப்ரிட்ஜ் ரோட்டில், உங்கள் ஊரில் தான் நடக்கிற சம்பவம், ஒரு ஃப்ரிட்ஜ் ரோட்டில் வச்சுக்கிறாங்க. யாருன்னா திறந்து அந்த சாப்பாடு சாப்பிடலாம். நான் கேட்டேன், யாரா அதை வச்சுருக்குது? ஒரு முஸ்லீம் லேடினா. என் உள்ளம் அப்படியே, டேய், நான் சொல்ல டைட்டஸ் நாம தானே பண்ணிட்டு இருந்தோம்ப்பா. 120 கோடி ப்ராஜெக்ட் போடுற ஆளுங்களாம் எங்கடா போனாங்க தம்பி? வேற ஒரு கூட்டத்துக்கு செலவு 2 கோடி 3 கோடி பெருமையாக பேச எங்கப்பா? நான் சொன்னேன், ஜெபம் பண்ணேன். இங்கே அம்மா கேன்டீனு, எங்கள் ஊரில் இந்திரா கேன்டீனு, எல்லாத்துக்கும் 5 ரூபாய், ஒரு இட்லி 5 ரூபாய் 2 ரூபான்னு சொன்னாங்க. ஆண்டு என் உள்ளத்தில் பேசினார். ஜீசஸ் கேன்டீன் என்று ஒன்று திறந்தோம். காலையில் சூடான பிரேக்ஃபாஸ்ட்டு நடுத்தரில் ரோட்டில் படுக்கிற அவங்களுக்கு நம்ம கொடுக்க தேவி கிருபை பாராட்டார். அப்படி கொடுக்கும்போது பிஸ்லரி வாட்டர் கொடுப்போம் அவங்களுக்கு. அதில் ஒரு பிச்சைக்காரன் சொல்கிறான், சார் யார் சார் நீங்கள்? எங்கேயாவது பிச்சை எடுக்க போகும்போது தண்ணியை கேட்போம் சார், பாத்ரூமில் ஜக் எடுத்து தண்ணி எடுத்து வந்து இப்படி ஊற்றுவாங்க சார், நான் இப்படி தான் குடிச்சு பழக்கம், எங்களுக்கு பிஸ்லரி வாட்டர் தரீங்களே
அந்த இயேசு ரொம்ப நல்லவர் சார். சொல்கிறேன் பாருங்கம்மா, என் பெருமைக்காகவோ நான் ஒன்றும் செய்யலை என்பது தான் உண்மை. துளி நம்ம எல்லாம் சேர்ந்து தேவராஜ்யத்தை மறுபடியும் கட்டுவோம். There's a big purpose for the church. போராட்டம் வந்திருக்கலாம், தடுமாற்றம் வந்திருக்கலாம், செய்யக்கூடாத வேலைகள் செய்யக்கூடாதபடிக்கு உன்னை ஒரு கூட்டம் பின்னாடி இழுக்கலாம். ஒருவேளை பேசிக்கொண்டே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். வச்சு அத்தனை காரியம் இருந்த கூட, எத்தனையோ நபர் இருந்த போது கூட எல்லாரும் ஒதுக்கிட்டு ஒரு தாவீதை தேவன் தேடினார். இன்றைக்கு அந்த தாவீது எங்க இருக்கிறாரோ, இந்த சபை மறுபடியும் எழும்பாதோ, அந்த சபையில் உதாரணமாய் மாறாதோ, சவுலை கண்டு ஏமாந்து போன அதே ஆண்டவர் இந்த உள்ளத்தில் திருப்தியை கொடுக்க மாட்டார்களோ, செய்யக்கூடாத வேலைகள் மறுபடியும் செய்ய துவங்குவோம். இந்த தேசத்தில் மறுபடியும் இயேசுவின் சாயலை காட்டுகிற விசுவாசியாக, காட்டுகிற சபையாக தேவன் சபையை தட்டி எழுப்பி உருவாக்குவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும். ரொம்ப ஆடம்பரமாக விரும்பிடாதீங்க. காசு வந்த உடனே ஆண்டவரை என்ன செய்யட்டும், வாடகை கட்டுங்க, அதெல்லாம் தப்புன்னு சொல்ல ஆண்டு ரொம்ப நல்ல அப்படியெல்லாம் ஆண்டு சொல்ல மாட்டார். எவ்ரிதிங் ஹி நோஸ், எல்லாம் பண்ணுங்க. பட் த சேம் டைம் டோன்ட் ஃபர்கெட் அபவுட் த புவர். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது என்னென்ன செய்ய முடியுமோ அந்த பொருளை வைத்து தான் நீங்கள் செய்ய வேண்டும். அர்ப்பணிக்கலாமா? நம்மளை கண்ணை திறந்து அவன் ஒன்று கேட்குதா, இந்த மாதிரி நான் வாழ்க்கை வாழ ஆசைப்படுறேன், தைரியமா இயேசுக்காக நான் எதையும் இழக்க தயாராக்கிறேன், என்ன உங்களை போல மாற்றுவோம், தைரியமான ஜெபத்தை செய்வோமா? உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரே. அடி வாங்குனீங்களே, கண்ணை மூடிட்டு அடிச்சாங்க, நீனா தீர்க்கதரிசியா? யார் அடிச்சது சொல்லுங்க. மேலே அடிச்சு தொங்கு ஆணியை போட்டு யார் அடிச்சது? கீழே நீங்க வா. இவரை ஃபாலோ பண்றதா நம்ம? அவன் நல்லா ஆண்டுறியா? அவரு அடி வாங்கினார், சிலுவையில் தொங்குனார், 6 இன்ச்சு ஆணி கையில் போச்சு. உனக்காக சார், உன் பாவத்துக்காக தம்பி, ஐயா உன் பாவத்துக்காக, மற்ற ரட்சிப்புக்காக நான் அடி வாங்கக்கூடாதா? அவன் ரட்சிக்கப்படுவதுக்காக நான் என்னுடைய ஆடையை கொஞ்சம் குறைத்து கொள்ளக்கூடாதா? என்னுடைய தேவைகள் அதிகமாய் பெருகும்போது அவனுடைய தேவை நான் எப்படி சந்திக்க முடியும்? ஐயா சந்திக்க முடியாது. நானே எனக்கு ₹1,00,000 செலவு பண்ணும்போது அவனுக்கு நான் எப்படி செல்ல முடியும்? கிறிஸ்தவத்தின் கொள்கை அதில் இல்லை. என்னை நான் தாழ்த்தி என்னுடைய முதுகை காட்டி அவனை நான் உயர்த்த வேண்டும். அதுதான் கிறிஸ்தவத்தின் கொள்கை. அல்லேலூயா. அர்ப்பணிப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க தைரியமாய் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எதையும் இழக்க தயாராகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரமே எழுந்து நின்று தேவன் உங்கள் வாழ்க்கை தருவீங்களா? தேங்க்யூ. அநேகரை பார்க்க முடியுது. கண்ணை மூடி அப்படியே எழுந்து நிற்கிறவங்க அப்படியே கண்ணை மூடி 2 கையை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாலை கூட்டத்தில் ஒரு பெரிய திறனான வேலையை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இந்த சபையை தேவன் நம்பி இருக்கிறார். அதை நான் தெளிவாக என் ஆவியில் உணர்கிறேன். ஏதோ ஒரு மகத்துவ வேலை செய்வதற்காக, ஒரு பெரிய சீடர்களை உருவாக்கி வெளியே அனுப்புவதற்காக வெறும் இந்த ஒரு சபையால் அநேக கிளை சபைகளை தேவன் தந்து கிராமத்தில் சுவிசேஷம் இல்லாத இடத்துல இந்த பிள்ளைகள் போய் கால் வைத்து தேவ அன்பை சொல்லி தேவனுக்காய் வாழ்ந்து ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த ஒரு சபையாக மாற போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி 2 கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உம்மையே உமக்காக தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா. சொல்லுங்க, உம்மை